afternoon 2019 ஸ்ட்ரக்சர் சரியா? இந்த கேள்வியை ஒத்துதான் 2020 போடப்பட்டிருக்கு. முதலாவது ஸ்ட்ரக்சர் வளமையான ஒரு பாணிதான். இதுதான் பின்வரும் வினாக்கள் ஆவர்த்தன அட்டவணையில் 2ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்களுடன் தொடர்புடையவை என்று சொல்லி, ஆகவே 2ஆம் ஆவர்த்தனத்தில் இருக்கிற மூலகங்களை முதல் நீங்கள் டிஸ்பிளே பண்றதான் மிக பொருத்தமாக இருக்கு. லிதியம், பெர்லியம், போரன், கார்பன், நைட்ரசன், ஆக்சிஜன், புளோரின், நியோன். இதை நீங்கள் டிஸ்பிளே பண்ணினாதான் சில குழப்பங்களை ஏற்படுத்தாது. உங்களோட விட இதுக்குள்ள ஏதாவது ஒன்றாக இருக்க போகுது. பின்வரும் வினாக்கள் ஆவர்த்தன அட்டவணை 2ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்களோடு தொடர்புடையவை. 1 தொடக்கம் 6 வரை உள்ள பகுதிகளுக்கு விடை எழுதும் போது வழங்கப்பட்டுள்ள வெளியில் மூலகத்தின் குறியீட்டை எழுதுக என்று சொல்லி இருக்கு. அப்ப வந்து புளோரின் என்று தமிழ்ல எழுதுறீங்க அல்லது ஆங்கிலத்தில் எழுதுறீங்க, மூலகத்தின் குறியீடு எழுதுறேன். புளோரின் என்று எழுதுக F2 என்று எழுதலாம். F2 என்பது மூலகம் அல்ல. அப்ப இதுகளை நீங்கள் கருத்துல உள்ள வேண்டும். F2 ஒன்றோ அல்லது N2 ஒன்றோ எழுதலாம். மூலகம் என்று கேட்டதால நீங்கள் NO F1 தான் எழுதி கொள்ளலாம். குறியீடு தான் கேட்கப்பட்டிருக்கால, குறியீட்டை தவிர வேறு எந்த ஒரு விடையும் ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம். மிக கூடிய மின்னணுத்தன்மை உள்ள மூலகத்தை இனங்காண்கட்டு கேட்டிருக்கு. இதுக்கும் விடை எழுத தெரியல என்று அடிச்சு சாக்கொலி விட்டுறோம். இந்த கேள்விக்கும் விட பிழைக்கிற ஆக்கட்ட இண்டெக்ஸ் நம்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் எல்லாம் ஏன் படிக்க வழிக்கிட்டனி என்று சொல்லி அடிக்கடி என்று அடிச்சா சரி வரும். மிக கூடிய மின்னணுத்தன்மை உள்ள மூலகத்தை இனங்காண்கிறோம். எத்தனையோ 1000 தடவை பார்க்க விடுற ஒரு விஷயம் தான் இது. ஆவர்த்தன அட்டவணையில மின்னணுத்தன்மை வந்து அணு ஆரையில தங்கி இருக்குன்னு சொல்லி இருக்கு. அணு ஆரை குறையும் போது பிணைப்பு இலத்திரன்களை கரு வலிமையாக கவருவதால மின்னணுத்தன்மை அதிகரிக்கும். ஆனாலும் 18ஆம் கூட்டத்தில் இருக்கிற ஹீலியம், நியோன், ஆர்கன், கிரிப்டன், செனன், ரேடல்ல இவ்வளவும் வந்து பிணைப்புகளை தோற்றுவிக்காது, சேர்வைகளை தோற்றுவிக்காது. அப்ப இங்க வந்து நாங்கள் பிணைப்பு இலத்திரங்களை கவருகின்ற ஆற்றல் என்று கதைப்பது பொருத்தப்பாடல்ல. மின்னணுத்தன்மை என்பது ஒரு சுயாதீன அணுவுக்கு வரையறுக்கப்படையில. அது இன்னொரு அணுவோட இடைத்தாக்கத்தில் இருக்கைகள் அந்த பிணைப்பு இலத்திரன் மீது கரு ஏற்படுத்துகின்ற கவர்ச்சி விசி அடிப்படையாக கொண்டுதான் இந்த மின்னணுத்தன்மை அளவிடப்பட்டிருக்கு. அப்ப வெவ்வேறு முறைகள்ல வெவ்வேறு நபர்கள் அளவிட்டாலும் எங்களோட பாடத்திட்டம் வந்து பவுலிங்கின் அளவு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு கதைக்குது. இதுல முதலாவது லிதியத்துக்கு 1.0, 2ஆம் ஆவர்த்தனத்துல இது வந்து தெளிவான ஒரு மாறலை காண்பிக்குது. 0.5 அதிகரிக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஆனாலும் நியோனுக்கு வந்து 0 இப்ப சொல்லல, பழைய சிலபஸ்ல 0 சொல்லி இருக்கணும். இப்ப 0 அற்ற மிகச்சிறிய பெருமானம் என்று சொல்லி இருக்கு. 0 சொன்னா இப்ப நான் பிள்ளை என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் 0 சொல்லல, 0 அண்மித்திருக்கும் பெருமானம். 18ஆம் கூட்ட மூலகங்களுக்கு மின்னணுத்தன்மை குறைவாக. 3ஆம் ஆவர்த்தனத்துல சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொஸ்பரஸ், கந்தகம், குளோரின். உங்களுக்கு தெரியும் நைதரசனுக்கும் குளோரினுக்கும் மின்னணுத்தன்மை பெருமானம் சமம். ஆனாலும் குளோரினுக்கு தான் கூட. பவுலிங்கின் அளவு திட்டத்திலேயே நைதரசனுக்கு 3.04 என்றும் குளோரினுக்கு 3.16 சொல்லிதான் சில புத்தகங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்களோட சிலபஸ்ல 2க்கும் 3.0 சொல்லி சொன்னாலும் உண்மையில குளோரினுக்கு தான் மின்னணுத்தன்மை கூட. கார்பனுக்கும் கந்தகத்துக்கும் மின்னணுத்தன்மை பெருமானம் சமன். 2015 MCQலே இந்த விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. கார்பனுக்கும் கந்தகத்துக்கும் மின்னணுத்தன்மை பெருமானம் சமன் என்று சொல்லி. இங்க வந்து 0.9 ஆரை அதிகரிக்கிறதால மின்னணுத்தன்மை குறையும். ஆரை குறையும் போது மின்னணுத்தன்மை அதிகரிக்கும். 0.3 மின்னணுத்தன்மை அதிகரிக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு 1.2, இதுக்கு 1.5, இதுக்கு 1.8, 2.1. அப்ப இந்த ரெண்டையும் நீங்கள் நைதரசனோட கந்தகத்தோட தொடர்படுத்தி ஞாபகத்துக்கு வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் மிச்சம் வந்து 0.3 அதிகரிக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படியே கூட்டத்தின் வழி என்ன செய்யும்னு சொன்னால் குறைஞ்சு கொண்டு போறதை நாங்கள் பார்க்கலாம். இங்கேயும் கூட்டத்தின் வழி குறைஞ்சு கொண்டு போறதை பார்க்கலாம். புளோரின், குளோரின்,
புரோமினுக்கு 2.8 இருக்கு, அயடினுக்கு 2.5 இருக்கு. அப்ப கார்பன், கந்தகம், அயடின் எல்லாம் 2.5 கூடியது. சரியா? அப்ப மிகவும் மின்னதுத்தன்மை கூடிய மூலகமாக 17ஆம் கூட்ட மூலகங்கள் ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலையும் இருக்கு. அதிலே 6 குறையும் போது மின்னதுத்தன்மை அதிகரிக்கிறால புளோரின் தான் அடையாளப்படுத்தப்படும். ஆகவே முதலாவது விடை மிக கூடிய மின்னதுத்தன்மை உள்ள மூலகத்தை இனங்காண்க புளோரின் சொல்லி. மின்னை கடத்தும் புறதிருப்ப வடிவங்கள் உள்ள மூலகத்தை இனங்காண்கள் சொல்லி உங்களுக்கு நான் இந்த இன்ஆர்கானிக் நோட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லயே புறதிருப்பங்கள் என்ற ஒரு கேட்டகரியில தான் சில விஷயங்களை நான் கொண்டு போனேன். கூட்டங்களாக நான் படிப்பிக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு கூட்டத்திலையும் புறதிருப்பங்களை எடுத்து படிப்பிச்சு கொண்டு போனேன். இதுல 14ஆம் கூட்டத்துல புறதிருப்பத்தை தோற்றிக்கக்கூடிய கார்பன், 16ஆம் கூட்டத்துல ஆக்சிஜன். நைதர்சனுக்கும் புளோரினுக்கும் நாங்கள் புறதிருப்பங்களை பற்றி கதைக்கல. 15ஆம் கூட்டத்துல பொஸ்பரஸுக்கு புறதிருப்பம் சொல்லி இருக்கோம். 16லயும் கந்தகத்துக்கு புறதிருப்பம் இருக்கிறதாக சொல்லி. கார்பன் புறதிருப்பங்கள் 3, பிரதான புறதிருப்பங்கள் 3. கார்பனுக்கு நிறைய புறதிருப்பங்கள் இருக்கு. உவக்கரியில இருக்கிற கார்பனுக்கு ஒரு புறதிருப்பம், சாம்பல் கரியில இருக்கிற கார்பன் இன்னொரு புறதிருப்பம், உமியின் கார்பன் இன்னொரு புறதிருப்பம். புறதிருப்பங்கள் நிறைய இருக்கு கார்பனுக்கு. பிரதான புறதிருப்பம் 3. ஒன்று கேரியர். அநேகமாக இது பென்சில்ல பயன்படுத்தப்படுறால பென்சில் கரி என்ற இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அடுத்தது அரிதாக காணப்படுது வைரம். மற்றது ஃபுல்லரின்ஸ். ஃபுல்லரின்ஸ் என்று சொல்றோம். C60 என்று சொல்றோம். இயற்கை உதயபந்து. இதுல காரியத்தின் அமைப்பில ஒரு 2p இலத்திரன் ஓபிட்டல் பிணைப்பில ஈடுபடாத சுயாதீன இலத்திரன்களை கொண்டிருக்கிறதால அதுக்கு ஒரு இலத்திரன் முகில் ஒன்று இருக்கும். சுயாதீன இலத்திரன் முகில் ஒன்று இருக்கும். அப்போ ஓரிடப்பாடற்ற இலத்திரன் காணப்படுறதால காரியம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மின்னை கடத்துது. வைரத்துக்கு அந்த இயல்பு சொன்னாங்க. அதே மாதிரி கரும்பொஸ்பரஸுக்கும் அந்த இயல்பு இருக்கு குறிப்பிட்டு இருக்கிறேன் நான். கரும்பொஸ்பரஸ் ஸ்ட்ரக்சரும் காரியத்தின் ஸ்ட்ரக்சரை கிட்டத்தட்ட ஒத்ததென்றும் இதுவும் மின்னை கடத்தக்கூடிய ஒரு புறதிருப்பமாகத்தான் சொல்லி. 2ஆம் ஆவர்த்தனம் ஸ்பெஷலா கேட்டிருக்காலும் எங்களுக்கு இந்த குழப்பமே இல்லை. விட கார்பன் மூலகத்தின் குறியீடு கேட்கப்பட்டு மின்னை கடத்தும் புறதிருப்ப வடிவங்கள் உள்ள மூலகத்தை இனங்காண். அப்ப உங்களுக்கு காவல்ல மின்னை கடத்துற புறதிருப்பம் இருக்கு. மின்னை கடத்துற மூலகத்தை இனங்காண் கேட்டால் இங்க லிதியம் மின்னை கடத்து லிதியம் உலோகம் தான். அதான் அவன் தெளிவா கேட்டுக்கான். மின்னை கடத்துற புறதிருப்பத்தை உருவாக்குகின்ற மூலகம். ஆகவே கார்பன் விட வரும். அளவில் மிகப்பெரிய ஓரணு அயனை உண்டாக்கும் மூலகத்தை இனங்காண்கன்னு சொல்லி இவ்வயன் உறுதியான அயனாக இருக்க வேண்டும்னு சொல்லி. சரியா? இது தியரட்டிக்கலா படிக்கும் போது கனவேர் இதுல தெளிவுபடுத்துறது தான். இப்போ உண்மையில நாங்கள் எல்லாம் படிப்பீங்க என்ன சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவோம், இலத்திரன இலக்கைய கருவேற்றம் பயன்படு கருவேற்றம் அதிகரிக்கிறதால ஆற குறையுது அப்படின்னு சொல்லுவோம். சரிதான்? இலத்திரன் வலுவளவோடு குறைகிறதாலையும் பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை குறைகிறதாலையும் குறையும் என்று சொல்றோம். 14ஆம் கூட்டத்துக்கு லிதியம் இருக்கு. லிதியம் இருக்கு Li+, பெர்லியம் 2+. அணு ஆரையும் அயன் ஆரையும் கூட்டத்தின் வழியே குறையும். அதுல எந்த மாற்று கதைக்கும் முடியாது. அது கட்டேனா இருக்கலாம், அந்நியனாக இருக்கு. போரன் அநேகமாக B3+ என்ற ஒரு கட்டியனை தோற்றிப்பது இல்லை. நாங்கள் கார்பனுக்கு C4- என்ற ஒரு அந்நியனை கருதினால் C4- பார்க்க N3- ஆரை குறைவாக இருக்கு. N3- விட O2- ஆரை குறைவு, O2- விட F- ஆரை குறைவு. ஆனாலும் Li+ விட இவற்றின் ஆரைகள் உயர்வாக இருக்கு. இங்க பிரதான சக்தி மட்ட வீழ்ச்சி ஒன்று இருக்கு. இங்க ஒரு பிரதான சக்தி மட்டம் தான் இருக்கு. இதுக்கு 2 பிரதான சக்தி மட்டம் இருக்கு. பயன்படு கருவேற்றம் இங்க உயர்வு, இங்க குறைவு. ஆகவே ஒரே ஆவர்த்தனத்துல கட்டியன்களுடைய ஆரையிலும் பார்க்க அந்நியன்களுக்கு ஆரை உயர்வாக இருக்கு. சரி, இப்ப கேள்வியை பாருங்க. பிராக்கெட்டுக்கு மிக உறுதியான அந்நியனை உருவாக்கும் சொல்லி
இப்ப காவலுக்கு உறுதியான அந்நியன் இருக்குதா இல்லையான்றதா இல்லாட்ட கேள்வியும் அதான். காவலுக்கு உறுதியான அந்நியன் இருக்குதா இல்லையான்னு சொல்லி தான் கேள்வி. இப்ப சில கேள்விகளுக்கு உண்மையில கொடுத்துட்டு கேட்கறது தான் கேள்விக்கு விடையா இருக்கும். இதுக்கு அறிவு புத்திசாலித்தனம் என்றது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு விளங்க வேண்டிய கணக்க விஷயங்கள் இருக்கு. இன்னொரு காணிக்கல நான் உங்களுக்கு படிப்பிக்கும் போது தொடக்கத்துல கொஞ்சம் விஷயம் தந்திருப்பேன். இந்த சேர்வைகள்ல வந்து எளிய கட்டியன்களையும் எளிய அந்நியன்களையும் தோற்றுவிக்கக்கூடிய ஆக்கள் என்று சொல்லி சிலது குறிப்பிட்டு இருக்கு பாருங்க. அதுல அநேகமாக கூட்டம் ஒன்று கூட்டம் ரெண்டு எளிய கட்டியன்களை தோற்றுவிக்கக்கூடிய வேண்டும் தந்திருக்கு. எளிய அந்நியங்களை தோற்றுவிக்க 15, 16, 17 எளிய அந்நியன்களை தோற்றுவிக்கும். இந்த காவன் பொஸ்பரஸுக்கு எல்லாம் எளிய அந்நியன்கள் உறுதி இல்லை என்று சொல்லியும் இவை வந்து சேர்வைகள்ல ஒக்சி அந்நியன்களாக அல்லது வேறு ஏதாவது அந்நியன்களாகத்தான் அநேகமாக காணப்படும் சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணி இருக்கு. சரிதான். இப்ப கார்பன் 4 எலக்ட்ரான் ஏற்று C4 மைனஸ் ஆக இருந்தால் C4 மைனஸ் இந்த ஆரையை விட M3 மைனஸுக்கு ஆரை குறைவுதான். அதுல எந்த மாற்று கதைக்கும் விடவில்லை. இந்த கேட்ட கேள்வியில இது இருக்குதா இல்லையா உறுதியானதான்றதான் கேள்வி. இதுக்கு தெளிவான விடைய நான் சொல்றதாக இருந்தா நீங்க ரிசோர்ஸ் புக்ல ஆரையை செக் பண்ண வேண்டி இருக்கும். சரிதான். 2019 புது சிலபஸ் கேள்வி ரிசோர்ஸ் புக்ல அந்நியன்களுடைய ஆரைகள் தரப்பட்டிருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கார்பனுக்கு பொஸ்பரஸுக்கு அந்நியனுடைய ஆரை குறிப்பிடப்படவில்லை. நைதரசனுக்கு அங்கால 3ஆம் ஆவர்த்தனத்துல சல்பருக்கு தான் கொடுத்துருக்கு. அதுல இருந்து விளங்க வேணும் அவன் ஏதோ ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்கான். சரியா, நாங்க தான் ரிசோர்ஸ் புக்கையே பார்த்ததே இல்லையே. அப்ப பேருந்து எங்களுக்கு விட சரி. அப்ப கேட்ட கேள்வியில வந்து இதுதான் பிரச்சனை. இப்ப C4 மைனஸ் என்ற ஒரு அயனைன் வந்து M3 மைனஸ் என்ற ஒரு அயனைன் தந்தால் ஆரே C4 மைனஸ் தான் கூட. இப்ப C4 மைனஸ் உறுதியானதா இது இருக்குதா இல்லையான்ற கேள்வியெல்லாம் பட்டிமன்றம் பற்றி பார்க்கிறாது. Al4C3 எல்லாம் இருக்குதான். அது உறுதி குறை. அநேகமான சந்தர்ப்பத்தில் இது அந்நியனை தோற்றிக்காது. ஒரு சில சந்தர்ப்பங்களை தோற்றிக்கும். அவ M3 மைனஸ் தான் 2ஆம் ஆவர்த்தனத்தில் உருவாகக்கூடிய உறுதியான அந்நியன். அப்ப அதிന്റെ அயன் வந்து M3 மைனஸ் இப்படித்தான் இருக்கு. அப்ப கேட்ட கேள்விக்கு விட நைதர் சார் நான் நினைக்கிறேன் கேனவேர் காவல் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். மின்னை கடத்தும் அளவில் மிகப்பெரிய ஓரணு அயனை உண்டாக்கும் மூலத்தை இனங்கான் ஓரணு அயன். அப்ப ஓரணு அயன் யாருக்கு உறுதியானது சொன்னால் நைதரசன் ஒட்சிசன் புளோரினுக்கு உறுதியானது. அந்நியன்கள் யாரை ஆவர்த்தனத்தின் வழி குறையும், கட்டியன்கள் யாரையும் ஆவர்த்தனத்தின் வழி குறையும். நீங்கள் பார்க்கலாம். சரியா, இதே 3ஆம் ஆவர்த்தனத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் சோடியம் பிளஸ் Mg2 பிளஸ் Al3 பிளஸ் இவ்வளவுக்கு உறுதியான ஆரை இருக்கு. சரியா, உறுதியான கட்டியன் இருக்கு. அங்கால வந்து சிலிக்கனுக்கு போடல. அதான் சொன்னேன் சிலர்கள் வந்து எளிய அந்நியன்கள் கட்டியன்களை தோற்றுவிக்காங்க. 16ஆம் கூட்டத்தில் இருக்கிற S2 மைனஸ் அடுத்ததாக தரப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு பொஸ்பரஸ் கூட தெரியும். அப்ப 3ஆம் ஆவர்த்தனத்துல இதே கேள்வியை வச்சு கேட்டால் நான் சல்பரை தான் சஜெஸ்ட் பண்ணுவேன் என்று சொன்னால் அங்க பெருமானம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, பெருமானத்துல சல்பருக்கு தான் அந்நியன் ஆரை வந்து எளிய அயன ஆரை கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, இதுல ஏன் குறையுது? எல்லாருக்கும் பிரதான சக்தி மட்டம் 2, கருவேற்றம் பேருக்கு 11, பேருக்கு 12, பேருக்கு 13. அப்ப கருவேற்றம் அதிகரிக்கிறதாலையும் பயன்பாடு கருவேற்றம் அதிகரிக்கிறாலும் இங்க வந்து 10 இலத்திரனுக்கு 11 புரோத்தன், இங்க 10 இலத்திரனுக்கு 12 புரோத்தன், 10 இலத்திரனுக்கு 13 புரோத்தன். அப்ப பயன்பாடு கருவேற்றம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு இவற்றின் ஆரை குறையும். இது வந்து இன்னும் ஆவர்த்தன. சில பேர் தலைகளா யோசிக்கிறது. கட்டியன்கள் யாரை ஆவர்த்தனத்தின் வழி குறையும் என்று சொன்னால் அந்நியன்கள் யாரை ஆவர்த்தனத்தின் வழி அதிகரிக்கும் என்று சொல்லி. சரிதான். அந்நியன்கள் யாரையும் ஆவர்த்தனத்தின் வழி குறையும் காரணம் இதை பாருங்க. S2 மைனஸ் இருக்கு, இதுல 16 புரோத்தனும் இதுல 17 புரோத்தனும் இருக்கு. இதுல 18 இலத்திரன் இருக்கு, இதுலயும் 18 இலத்திரன் இருக்கு. புரோத்தனுக்கும் இலத்திரனுக்குமான வித்தியாசம் விகிதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியான புரோத்தன் எண்ணிக்கை அதிகரிக்க கருவேற்றம் கூடும். இங்க இலத்திரன் சமனா இருக்கு, இங்க கருவேற்றம் உயர்வாக இருக்கு.
பிஓவரை வீதம் என்று சொல்லி முந்தி நாங்கள் சார்பு கருவேட்டம் கொண்டு காய்ச்சினாங்க. அதை நீங்கள் பயன்படுத்துறது எனக்கு என்ன மாதிரி தெரியல. புரோத்தன் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கை சரிதான். இப்ப குளோரின் புரோத்தன் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கையும் கூட சல்பருக்கு புரோத்தன் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கை விகிதம் குறைவு. சார்பு கருவேட்டம் முந்தி நாங்கள் இப்ப அந்த டேர்ம் பாவிக்கையில பயன்படு கருவேட்டம் என்று சொல்றோம். பயன்படு கருவேட்டம் வலுவள ஓட்டிலத்திறனை கருக வருகின்ற தன்மை. சரி, அப்ப அந்நியண்டி ஆரையா இருக்கலாம், கட்டியண்டி ஆரையா இருக்கலாம். ஆவர்த்தனத்தின் வழி அது குறையத்தான் போகும். குறித்த ஒரு ஆவர்த்தனத்துல கட்டியன்கள் ஆரையை விட அந்நியன்கள் ஆரை எப்போதும் உயர்வாக இருக்கும். காரணம், கட்டியன்கள் இலத்திரங்களை முற்றாக இழக்குது. வலுவள ஓட்டு இலத்திரனை முற்றாக இழக்கிறதால ஒரு பிரதான சக்தி மட்டத்துல வீழ்ச்சி ஏற்படுது. அந்நியன்களுக்கு கருவேற்றம் கூட தான், இங்க 11 இங்க 16 17. ஆனா இங்க ஒரு பிரதான சக்தி மட்டும் நிக்குது, அப்படியே நிக்குது. இதுக்கு 2 பிரதான சக்தி மட்டும், அதுக்கு 3 பிரதான சக்தி மட்டும். ஆகவே இதை விட அதுக்கு ஆறு எப்போதும் உயர்வாக இருக்கு. அப்ப உங்களுக்கு அளவில் மிகப்பெரிய ஓரணு அயனை உண்டாக்கும் மூலகத்தை இனங்காங்க. இப்ப அயன் உறுதியான அயனாக இருக்கணும் என்று பிரேக்கெட்டுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கால நைதர் சென்றால் அதுக்கு விட. அதுல நீங்க போய் வேல்யூ பாத்தீங்கன்னா தெரியும், வேல்யூ கொடுத்துதான் இருக்கா. பி இலத்திரங்கள் இல்லாத ஆனால் ஒரு உறுதியான எஸ் இலத்திரன் உள்ள மூலகத்தை இனங்காங்கன்னு சொல்லி பி இலத்திரன் யார்கிட்ட இருக்கு? 3ஆம் ஆவர்த்தனத்துல 13ஆம் ஆவர்த்தனத்துல இருந்து பி இலத்திரன் இருக்கு. ஆக லிதியத்துக்கும் பெர்லியத்துக்கும் தான் பி இலத்திரன் இருக்கு. லிதியத்தின் இலத்திரனுக்கு 1s2 2s1, இது 2s2. எஸ் இலத்திரன் உறுதி என்று சொன்னால் உபசக்தி மட்டம் முழு நிரம்பலும் அரை நிரம்பலும் உறுதி என்று சொல்லியிருக்கு. ஆனா S1 நாங்கள் ஒரு அரை நிரம்பல் உறுதியாக அடையாளப்படுத்துவதில்லை. S1 அரை நிரம்பல் உறுதியாக நாங்கள் அடையாளப்படுத்துவதில்லை. ஆகவே லிதியம் 1s1, பெர்லியம் 1s2. ஆகவே விட வந்திருக்கு உறுதியான இலத்திரன் நிலம் எஸ் இலத்திரன். மிக கூடிய முதலாம் அயனாக்க சக்தி உள்ள மூலகத்தை இனங்கான்கள் சொல்லியிருக்கு. முதலாம் அயனாக்க சக்தி மிக கூடியது. இப்ப கேள்வி எந்த களத்துல வச்சு கேட்கப்படுதுன்ற பொறுத்து விடை மாறப்போகுது. இங்க மேலே ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் பற்றிய கூற்றுக்களில் சரியானது. அப்ப வேந்து நாங்கள் மற்றத கதைச்சு என்ன பிரியோசனம்? இப்ப நாங்களும் முதலாம் அயனாக்க சக்தி மாறுபடுறத பற்றி தந்திருந்தோம். முதலாம் அயனாக்கல் சக்தி எப்படி மாறுபடும்? முதலாம் அயனாக்கல் சக்தி லிதியம், பெர்லியம், போரன், கார்பன், நைதர்சன், ஆக்சிஜன், புளோரின், நியோன். 2ஆம் ஆவர்த்தனம் என்று சொல்லி ஸ்பெஷலா கேட்கப்பட்டிருக்கிறதால விட நியோனாக இருக்கு. ஒன்றுமே சொல்லாமல் அயனாக்கல் சக்தி என்று சொல்லி இருந்தால் நாங்கள் ஹீலியத்தை தான் கொடுக்க வேண்டி வரும். கேள்வி எந்த தளத்துல வச்சு கேட்கப்படுதுன்றதை பொறுத்து விடைய பாடமாய் கொண்டு தெரியாது. அந்த இடத்துல வச்சுதான் விடைய எடுக்க முடியும். இதுல உங்களோட விட நியோன். நியோன் ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலையும் முதலாம் அயனாக்கல் சக்தி குறைஞ்ச மூலகம் கூட்டம் ஒன்றை சேர்ந்த மூலகமாகவும், முதலாம் அயனாக்கல் சக்தி கூடிய மூலகம் கூட்டம் 18 பூஜ்ஜிய கூட்டம் மூலகமாகவும் காணப்படும். 2ஆம் அயனாக்கல் சக்தி என்று சொன்னால் மிகவும் கூடியது லிதியமாக. பெரும்பாலும் இலத்திரன் குறைபாட்டு தளமுக்கோண பங்கீட்டுவலை சேர்வைகளை உண்டாக்கும் மூலகத்தை இனங்கான்கள் சொன்னார். இலத்திரன் பற்றாக்குறையுடைய சேர்வைகளை உருவாக்கக்கூடியவர்கள்ல பெர்லியத்துக்கும் போரனுக்கும் பங்கு இருக்கு. இப்ப பெர்லியம் குளோரைட்டும் இலத்திரன் பற்றாக்குறையுடைய சேர்வையை உருவாக்கும். போரண்ட குளோரைட்டும் இலத்திரன் பற்றாக்குறையுடைய சேர்வைகளை தோற்றுவிக்கக்கூடியது. சரி, அப்ப பெர்லியம் குளோரைட், போரன் குளோரைடுகள், BH3 BF3 அப்படின்னு எல்லாம் சொல்லி கொண்டு போகலாம். இலத்திரன் பற்றாக்குறையுடைய சேர்வைகளை தோற்றுவிக்கக்கூடியது. அப்ப இதுல யாரை போடுவது என்பதற்கு தான் இன்னொரு விஷயம் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா தளமுக்கோண பங்கீட்டுவல் சேர்வைகளை உண்டாக்கும் மூலகம் சொல்லியிருக்கு. இதுண்ட வடிவம் நீர்கோடு. தளமுக்கோண பங்கீட்டுவல் சேர்வைகளை உருவாக்குகின்ற மூலகம் என்று வந்தாங்க விட போரனாக. பெரும்பாலும் இலத்திரன் குறைபாட்டு தளமுக்கோண பங்கீட்டுவல் சேர்வைகளை உண்டாக்கும் மூலகத்தை நாங்கள் இதை இன்னொரு மாதிரி கேட்டிருக்கலாம்.
லூயின் அமிலமாக தொழிற்படக்கூடிய சேர்வைகளை உருவாக்குகின்ற என்று சொல்லலாம். என்ற இலத்திரன் பெட்டாக்ளோடு இந்த BCl3 அது பெர்லியம் குளோரைடுகள் வந்து தனிச்சோடி இலத்திரங்களை வாங்கி என்ன செய்யும்னு சொன்னா லூயின் அமிலமாக தொழிற்படும். இந்த மாதிரி இதுகள் அடையாளப்படுத்தப்படலாம். இது இந்த கேள்வியில இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் சில பொதுவான இயல்புகளை வச்சு உங்கள்கிட்ட என்ன செய்யணும் எதிர்பார்க்கலாம். ஜெனரல் கெமிஸ்ட்ரியில நீங்கள் படித்த அநேகமான இயல்புகளை வச்சுக்கொண்டு இந்த கேள்வி உருவாக்கப்பட்டிருக்கு. ஜெனரல் கெமிஸ்ட்ரியில நீங்கள் அயனாக்கல் சக்தி ஆரைகள் சம இலத்திர நிலையத்தின் ஆரைகள் அதெல்லாம் படிச்சிருக்கு. திருப்பி பாருங்க. சரியா? லூயின் கட்டமைப்பு எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கணும். அது இப்பவும் தெரியாம ஒரு கேள்வி கட்டாயம் வருதுன்னு தெரிஞ்சோண்டு மூலக்கூட்டு வடிவம் கலப்பாக்கம் லூயின் கட்டமைப்பு பரிவு கட்டமைப்பு அதுல உறுதி இதுகளை திருப்பி திருப்பி பார்த்து ஞாபகப்படுத்த தெரியாம படிக்கிறேன்டா என்னது படிப்பாங்க. படிக்க வேண்டியதானே எல்லாரும் படிக்கிட்டாங்க. அப்போ படிக்கத்தானே வரும். சும்மா இருக்க மார்க்ஸ் வருது. சும்மா இருக்க மார்க்ஸ் கொடுத்தால் அப்போ படித்தவனுக்கு என்ன ஏதோ படிச்சா கஷ்டப்பட்டு படித்தவனுக்கு தான் மார்க்ஸ் வரணும். என்ன பொறுத்தவரை நான் தான் சொல்லுவேன். இந்த 2 நாள் செமினாரும் 3 நாள் செமினாருக்கு போய் ஒரு உண்மையிலேயே எடுக்கிறான்டா. இந்த உலகத்துல கடவுள்ன்ற ஒன்றே இல்லைன்ற மாதிரி போயிடும். எங்களை முறை ஒரு சக்தி இல்லைன்ற மாதிரி போயிடும். என்ன 2 நாள்ல ஒரு ஆளுக்கு வருமாண்டா போய் தான் ஆகணும். எத்தனை வருஷம் 2.5 வருஷம் அலைஞ்சு துளைஞ்சு நித்திர முடிச்சு படிச்சவன் வாழ்க்கை என்ன? அவன் அந்த 2 நாள் செமினார் 3 நாள் செமினார்ல எல்லாம் நீங்க எடுப்பீங்கன்றதெல்லாம் ஒரு என்னண்டு இயற்கைன்ற நியதிக்கே முரணான ஒன்று. எடுக்கிறீங்களா சந்தோஷம் தான். ஆனா அது இயற்கைன்ற நியதிக்கே முரணான. 2.5 வருஷம் படிச்சவன் பேயன்ற மாதிரியும் 2 நாள் செமினார்ல இருந்துட்டு எடுத்தன்ற மாதிரியும் போய் படிச்சதை ரீகால் பண்றதுக்கு 2 நாள் செமினார் உதவும். 2 நாள் செமினாருக்கு போனா மட்டும் வருமெண்டா அப்ப 2.5 வருஷம் 3.5 வருஷம் படிக்கிறோம் எல்லாம் சரியா? அப்ப நீங்கள் செமினார்கள் நடக்கும் போய் செமினார்ல இருந்தா மட்டுமே வருமென்று நம்பி விட்டுறாங்க. அடுத்த பார்க்கணும். ஒரு வன்கூட்டு கட்டமைப்பு தரப்பட்டிருக்கு. வன்கூட்டு கட்டமைப்பு தரப்பட்டிருக்கு. வன்கூட்டு கட்டமைப்பு தரப்பட்டிருக்கு. SO3F2க்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயின் புள்ளிக்கோட்டு கட்டமைப்பை வரைக என்று சொல்லிட்டு சரிதானே? புள்ளிக்கோட்டு கட்டமைப்புல சரிதானே? புள்ளிக்கோட்டு கட்டமைப்புல முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இலத்திரனை வந்து பரம்பல் செய்யவும். வன்கூட்டு கட்டமைப்பை நாங்கள் போட்டுட்டோம். இலத்திரன் பரம்பலை செய்யும். அப்ப மொத்தம் எங்கள்ட்ட எத்தனை இலத்திரன் இருக்குதுன்னு சொல்லி நாங்க செக் பண்ணிடுவோம். மொத்தமாக எங்கள்ட்ட எத்தனை இலத்திரன் இருக்கு? 3 ஒட்சிஜன் இருக்கு. ஒரு ஒட்சிஜன் வலுவள ஓட்டுல 6 இலத்திரன் இருக்கு. அப்ப 3 இலத்திரன் இருக்கு. 18 இலத்திரன் ஒட்சிஜன் வலுவள ஓட்டுல இருக்கு. வலுவள ஓட்டு இலத்திரன் மொத்த எண்ணிக்கை முதல் கவுண்ட் பண்ண முடியும். 2 ஃப்ளோர்ல இருக்கு. ஒரு ஃப்ளோர்ல 7 இருக்கு. 2 ஃப்ளோர்ல 14 இலத்திரன் இருக்கு. ஒரு கந்தகம் இருக்கு. அதுவும் 16ஆம் கூட்டம் என்பதால 6 இலத்திரன் இருக்கு. சரி. அப்ப வலுவள ஓட்டுல இருக்கிற மொத்த இலத்திரன் எண்ணிக்கை 38. இதுல ஒவ்வொரு பிணைப்பிலையும் 2 இலத்திரங்கள் பிணைப்பில ஈடுபடும். 2, 4, 6, 8, 10. 10 இலத்திரங்கள் ஏற்கனவே பிணைப்பில ஈடுபடுது. அப்ப சுயாதீன இலத்திரங்கள் எண்ணிக்கை வந்து 28. இந்த 28 இலத்திரங்களும் சோடிகளாக்கப்பட்டால் 14 சோடி லோன் பேர் இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த கட்டமைப்புல பிணைப்பில ஈடுபட்ட இலத்திரன் தவிர 14 சோடி இலத்திரங்கள் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் காணப்படுது. இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பகிர்ந்தளிக்கப்பட வேணும். யார் பகிர்ந்தளிக்கப்படணும்? மைய அணு பகிர்ந்தளிக்கப்படும். யாருக்கு பகிர்ந்தளிக்கப்படும்? தலைவர்கள் எல்லாம் தங்களுக்கு முதல் சாமானை எடுத்து வச்சுட்டு அடுத்தவர்களுக்கு கொடுக்குற காலமா மாறிப்போச்சு. ஆனா தலைவர்கள்ட்ட அந்த இயல்பு இருக்கக்கூடாது. தலைமைத்துவம் என்பது அது இல்லை. தலைமைத்துவத்துக்கு போறதுன்ற பிரதான காரணம் என்னன்னா ஏதாவது ஒன்று யாருக்குன்னு கொடுக்க சொல்லி வந்தா முதல் தண்டை விட்டுக்கு எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு அடுத்த இதுக்கு போற தத்துவம் தென்னை கட்டித்தான் தர்மம் செய்யணும் தத்துவம் காய்ப்பாங்க. சரி, தண்டியை வச்சுக்கொண்டு அப்படி செய்தாலும் பரவாயில்ல. அப்ப இதுல யார் மையம்? ஏன் நாங்க ஒரு ஆளை லீடரா எடுத்து செலவு செய்யறோம்? எல்லாருக்குள்ள வந்து நீதான் தனி, நீதான் மைய ஆள் அப்படின்னு எடுத்துக்கணும். உன்னை மையமா வச்சு நாங்கள் இயங்குறோம்னு சொன்னா மையமா இருக்கிற அளவு குவாலிபிகேஷன் இருக்கு. மையமா இருக்கிறது மின்னேற்தன்மை கூடியவராக இருக்கணும்.
எல்லாத்திலையும் வாசக்கூடியவர்களால மையமா வச்சிருந்தா அந்த எல்லாத்தையும் எனக்கு தான் எடுக்க தெரியும். அப்ப கொஞ்சம் ஆள் குறைவான ஆளா பிடிக்கும். அப்ப இந்த 14 இலத்திரங்களையும் பகிர்ந்தளிக்கும் போது யாருக்கு கொடுக்கணும்? தேவை யாருக்கு முதல்ல இருக்கோ அவருக்கு கொடுக்கணும். யாருக்கு இலத்திரனை அதிக அளவில் விரும்புற ஆற்றல் இருக்கோ அவருக்கு அதை கொடுத்து விட்டா சரி. அப்ப இலத்திரன் மீது நாட்டம் உள்ள ஆளை கொடுத்து விட்டா அவர் அமைதியாயிருக்கும். முதல்ல நாங்கள் புளோருக்கு கொடுக்கிறதா என்ன பொறுத்தவரை உத்தமம். எது வரைக்கும் கொடுக்கப்பட வேணும்? தேவை முடியும் வரைக்கும். இவற்றைய தேவை எப்ப முடியும்? வலுவள ஓட்டில் 8 இலத்திரன் நிரம்பினால் அட்டம விதி பூர்த்தியாக்கப்படும். ஆகவே 3 தனிச்சோடி ஒரு புளோர்னு கொடுத்தால் ஏற்கனவே பிணைப்புல 2 இருக்கு, 8 இலத்திரன் சந்தோஷம். 14 இதுல 3 கொடுத்தால் ஓகே. அப்ப 6 போயிட்டு இனி யாரை கொடுக்கலாம்? அடுத்த ஒட்சிஜன் 2 4 6 8 2 4 6 8 சரியா? சரி, இப்ப உங்களுக்கு இலத்திரன் பரவல் அகஞ்சுதாச்சு. இதுல 3 இலத்திரன், இதுல 3 இலத்திரன், இதுல 3 12, இதுல 2 14 முடிஞ்சு. தலைவருக்கு கொண்டு போய் இல்லை. சரி, சந்தோஷம். அதுக்கு என்ன? மேலதிகமாக இருந்தால் அவர் எடுத்துக்கொள்வார், இல்லையேடா விட்டுக்கொள்வார், அவ்வளவுதான். அடுத்து நீங்கள் லூயின் கட்டமைப்பை அணுகும் போது நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபார்மல் சார்ஜ், முறைமை ஏற்றம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். இந்த முறைமை ஏற்றம் காண்பதற்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. நீங்க எந்த புத்தகத்தை எடுத்தீங்கன்னாலும் அந்த ஈக்குவேஷன் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிதாங்க? ஒரு முறைமை ஏற்றம், ஒரு அணுவில முறைமை ஏற்றத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு முறைமை ஏற்றத்தை காண்றதுக்கான ஈக்குவேஷன் தெரியாது. ஏன் தெரியாம போச்சுன்னு சொன்னா நாங்கள் சில ஷார்ட்கட் மெத்தடுகளால அதை கண்டோம். உண்மையான தெரியாது. சரி, படாண்டு லூயின் கட்டமைப்புக்கு தலைங்கத்தை போடுறது, வெளியே கொடுக்குறது, இலத்திரன் எண்ணிட்டு சரி 1 + 1 - முடிச்சு வந்து போடும். ஆனால் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் என்பது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியில வாங்கியிருக்கு. சரியா? பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று இல்லை, 2017 18 நினைக்கிறேன். அதுல பாருங்க, ஸ்ட்ரக்சர் கேள்வியில ஃபார்மல் சார்ஜ் காண்பதற்கு உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கு. தனிச்சோடி தந்திருக்கு, புனைப்பு ஜோடி தந்திருக்கு. அந்த சமன்பாடுல ஒன்று பிரதியிடணும், பிரதியிட்டு காட்டணும். அவனது பெருமானத்தை தந்திருந்தாலாவது நாங்கள் என்ன இருக்கலாம் என்றால் என்னத்தையோ செய்து கொண்டு கடைசியில இதுக்களால ஷார்ட்கட்டுகளால போய் தண்டிருக்கோம். அப்ப என்ன ஈக்குவேஷன் தெரியாம நாங்கள் என்ன செய்யறது? அப்ப இந்த ஷார்ட்கட் மெத்தட்டை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இந்த ஃபார்மல் சார்ஜ் காண்றதுக்கு என்ன ஈக்குவேஷன், எத்தனை ஜீவனுக்கு தெரியும் என்று எழுதி பார்ப்பாங்க. இந்த ஃபார்மல் சார்ஜ் காண்றதுக்கான சமன்பாடு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஃப்ளோர் இந்த ஃபார்மல் சார்ஜ் காண, சரி இந்த ஒட்சிஜன் ஃபார்மல் சார்ஜ் காண போறோம். வெப்பமே முறைமை ஏற்றம், ஃபார்மல் சார்ஜ் FC என்று பொதுவாக குறிச்சுக்கொள்ளும். முறைமை ஏற்றம், தமிழ்ல முறைமை ஏற்றம். நாங்கள் குறிப்பிடும் போது வலுவளவு ஓட்டில இருந்த இலத்திரன் எண்ணிக்கை என்று குறிப்பிட்டுக் கொள்ளும். இந்த ஒட்டுதல்ல ஆரம்பத்தில் இருந்த இலத்திரன் எண்ணிக்கை எவ்வளவு? அதை கூட்ட எண் என்று குறிப்பிட்டிருக்கார்கள். அது கூட்ட எண் என்பதில் ஒரு சின்ன முரண்பாடு வருமே. இப்ப நாங்கள் ஒட்டுதல் என்று சொன்னால் 16ஆம் கூட்டம் என்று சொல்லுவோம். கூட்ட எண் ரிசோர்ஸ்ல தந்திருக்கிற சமன்பாட்டை தான் நான் எழுதுறேன்னா, கூட்ட எண். கூட்ட எண் என்பதில் இருந்து அவர்கள் சொல்ல வந்த விடயம் வலுவள ஓட்டில் ஆரம்பத்தில் இருந்த இலத்திரன் எண்ணிக்கை. அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வலுவள ஓட்டில் ஆரம்பத்தில் இருந்த இலத்திரன் எண்ணிக்கை. இலத்திரன் எண்ணிக்கை, இலத்திரனின் எண்ணிக்கை. அப்ப நீங்கள் இதுல ஒட்சிஜனுக்கு பார்க்க ஆரம்பத்தில் இருந்த இலத்திரன் எண்ணிக்கை 6. சரியா? கழிக்க போறீங்க. ஈக்குவேஷன் இப்படி இருக்கு. நீங்கள் கருதுற மூலகத்தில் இருக்கிற பிணைப்புகள் எண்ணிக்கை, பிணைப்புகளின் எண்ணிக்கை, அதை இன்னொன்ற கூட்ட போறீங்க. சரியா? பிணைப்புகள் எண்ணிக்கை
தனிச்சோடி இலத்திரன்களின் எண்ணிக்கை. தனிச்சோடி இலத்திரன்களின் எண்ணிக்கை. தனிச்சோடி இலத்திரன்களின் எண்ணிக்கை. சரியா? இனி இந்த சமன்பாடு இந்த ஃபார்மேட்டுக்கு வரக்கூடிய மாதிரி தரப்பட்ட தரவை வச்சுக்கொண்டு முடிவே பண்ணலாம். வலுவள ஓட்டு இலத்திரன் எண்ணிக்கை என்பது கூட்டம். அது 13ஆம் கூட்டம் என்றா 10 கழிக்கிறதுக்கு சமனாக கருத வேண்டும். அதான் இந்த கூட்ட எண்ணன்றதுல உள்ள பிரச்சனை. கூட்ட எண்ணன்றதுல உள்ள பிரச்சனை அதான். இப்ப 16 போட்டு விடுவான் கூட்டம். கூட்டம் நாங்கள் ஓயில படிக்க நாங்கள் 8 கூட்டம் தானே படிச்சிருப்போம். அப்ப எங்களுக்கு 6 தான் தெரியும், 16 தெரியாது. அப்ப சரி, இது சமன்பாடு எழுதிக்காவே எதை கவனிக்காம விட்டுட்டு ரிசோர்ஸ் புக்ல கூட்டம் போட்டுருக்கு. 16 போட்டு செய்தா எல்லாம் தலைகளா போயிருக்கு. சரி, அப்ப கூட்டம் மென்ஷன் பண்ண வலிக்கிட்ட விஷயம் இதுதான். அதுண்ட வலுவள ஓட்டுல ஆரம்பத்தில இருந்து 22 எண்ணிக்கை. இப்ப அதுல உள்ள சிக்மா சிக்மா வன்கூட்டு கட்டமைப்பால ஒரு பிணைப்பு தானே இருக்கு. அப்ப பிணைப்புகள் எண்ணிக்கை சிக்மா பிணைப்பு. சரி, பிணைப்புகள் எண்ணிக்கை. அதுல இருந்து தனிச்சோடி இலத்திரங்களை கூட்டி போட்டு ஒட்டு மொத்தமா கழிக்கணும். அதான் பிரேக்கெட் பண்ணி நாங்கள் இந்த பிரேக்கெட்டை நீக்கிறா இதுலயே மைனஸை போட்டு போடலாம். குழாப்பு உங்களுக்கு நீங்கள் இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணிக்கணும். இந்த ரிசோர்ஸ்ல வந்திருக்கிற சமன்பாடு. சரியா? நான் நோட்டேஷன் தான். வலுவள ஓட்டுல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் சும்மா சொல்லிக்கணும். VAC என்று சொல்லிக்கணும். வலுவள ஓட்டுல உள்ள இலத்திரன் எண்ணிக்கை தந்திருக்கு. பொன் பெயர் என்று சொல்றேன். பிணைப்பு ஜோடிகளுக்கு எண்ணிக்கை. பொன் பெயர் பிணைப்பு ஜோடிகளுக்கு எண்ணிக்கை BP எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. தமிழ்ல தந்திருக்கே வச்சுக்கொள்ளுங்க. லோன் பெயர் என்று சொல்றது தனிச்சோடிகளின் எண்ணிக்கை. இதுல பெயர் லோன் பெயர், பொன் பெயர், லோன் பெயர். இந்த முறைமை ஏற்றம் காரண ஈக்குவேஷனை இது எப்படி கொண்டு வந்து தொடர்படுத்துவீங்க என்றுதான் கேள்வி. அப்படித்தான் இதை கேட்கப்பட்டிருந்தது. பாருங்க ஸ்ட்ரக்சர் கேள்வி. சரி, இது எப்படி கொண்டு வந்து தொடர்படுத்தணும்? இது தரவிதான். வலுவள ஓட்டுல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை VSE என்று வச்சு கொடுங்க. பொன் பெயர் பிணைப்பு ஜோடிகள் எண்ணிக்கை, லோன் பெயர் தனிச்சோடிகள் எண்ணிக்கை. ஃபார்மல் சார்ஜ் காண்ற கோவை இப்படித்தான் இருக்கு. இதுல கொண்டு வந்து பொருத்தமான முறையில நீங்கள் என்ன செய்யணும்? பிரதிரோம். அப்ப இது இலத்திரன்கள் எண்ணிக்கை வலுவள. அப்ப நேரடியாக என்ன பிரதிலாம்? VSE பிரதிடலாம். சரி, பிணைப்புகள் எண்ணிக்கை, பிணைப்புகளின் எண்ணிக்கை என்றது பொன் பெயர். அப்படியே பிரதிடலாம். பொன் பெயர் சக இதுல சொன்னது தனிச்சோடி இலத்திரன்களின் எண்ணிக்கை. சோடிகளின் எண்ணிக்கை அல்ல, தனிச்சோடி இலத்திரன்களின் எண்ணிக்கை. அல்லது பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரங்கள் எண்ணிக்கை என்று சொல்லலாம். பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரங்கள் எண்ணிக்கை என்று சொல்லலாம். இது பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன் தான். இது பிணைப்பில் ஈடுபட்ட இலத்திரன் எண்ணிக்கை, இது பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன் எண்ணிக்கை. அப்ப இதுல சொல்றது இது பிணைப்புகளின் எண்ணிக்கை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே உங்களுக்கு பெயர் தான் இருந்திருக்கு சோடி. அப்ப 2 தர லோன் பெயர் போடுங்க. இப்படி இந்த கோவை பொது தொடர்பு எடுக்கலாம். இப்ப இதுஇந்த ஃபார்மல் சார்ஜ் காண போறீங்கன்னா ஒட்சென்ற ஃபார்மல் சார்ஜ் வந்து வலுவள ஓட்டுல இருந்த இலத்திரன் எண்ணிக்கை 6, ஒரு ஒட்செல்ல கழிக்கணும். பிணைப்பின் எண்ணிக்கை 1. சரியா? லோன் பெயர் 1 2 3. அப்ப 2 தர 3. அப்ப நீங்க சமன்பாட்டில இது 7, இது 6, சயோன் 2 வரும். அப்ப உங்களுக்கு இது இந்த ஃபார்மல் சார்ஜ் சயோன். இப்படிதான் நீங்க கணிக்க போறீங்க. ஒருவேளை இந்த தரவை மாத்தலாம். இதுல தரவை மாத்தலாம். என்னன்னு சொன்னால் பிணைப்பில ஈடுபட்ட இலத்திரன் எண்ணிக்கை என்று தரலாம். பிணைப்பு ஜோடி என்று தராமல் பிணைப்பில ஈடுபட்ட இலத்திரன்கள் எண்ணிக்கை. சரியா? பொண்ட் எலக்ட்ரான் BE என்று வச்சுக்கணும். பிணைப்பில ஈடுபட்ட இலத்திரன் எண்ணிக்கை. அதே மாதிரி நான் பொண்ட் எலக்ட்ரான் பிணைப்பில ஈடுபடாத இலத்திரன் எண்ணிக்கை என்று சொல்லலாம். சரியா? பொண்ட் எலக்ட்ரான், நான் பொண்ட் எலக்ட்ரான் பிணைப்பில ஈடுபடாத இலத்திரன் எண்ணிக்கை சொல்லலாம். இப்ப இந்த சமன்பாடு எப்படி கொண்டு வந்து கிரியேட் பண்ண போறீங்க? வலுவள ஓட்டில இருக்கிற இலத்திரன் ஆரம்பத்தில் இருந்த இலத்திரன் எண்ணிக்கை VAC தான். சரி, கழிக்க போறோம். என்னத்தை கழிக்க போறோம்? பிணைப்பு ஜோடிகளை தான், பிணைப்பை தான் கழிக்க போறோம். பிணைப்புகள் எண்ணிக்கை தான். ஆனா உங்களுக்கு என்ன வந்திருக்கு? பிணைப்பில இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை தான் இருக்கு. ஆகவே 10 இலத்திரன் பிணைப்பில இருக்குது என்றால் ஜோடி வந்து எத்தனை? 5. அப்ப 2 போட்டு பொண்ட் எலக்ட்ரான் போட முடியும்.
பிணைப்பில் உள்ள இலத்திரண்டு எண்ணிக்கை. இந்த கோவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க சமன்பாட்டை மாற்ற முடியாது. அதனால என்ன வந்திருக்கு? பிணைப்புல ஈடுபடாத இலத்திரண்டு எண்ணிக்கை அது அப்படியே தாங்க, அதை அப்படியே போட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். அப்ப அதன்படி இதை கணிச்சிங்கன்னா வலுவல ஓட்டில் 6 இலத்திரன் இருக்கு. சய பிணைப்பில் எத்தனை இலத்திரன் இருக்கு? 2 இலத்திரன் இருக்கு. பிணைப்பில் ஈடுபடாமல் எத்தனை இலத்திரன் இருக்கு? 6 இலத்திரன் இருக்கு. அப்ப இதை மட்டும் விடா 1. அப்ப கூட்ட 7 சய 7 சகா 1 பேர் சய 1. இது சமன்பாடு கனவேருக்கு தெரியாது. ஏன் கனவேருக்கு சமன்பாடு தெரியாது? நாங்கள் என்ன செய்யறோம்? பிள்ளைகளை பழுதாச்சு அந்த கேள்வி கனவேர் செய்யல. ஏன்டா அவைக்கு இது தெரியாது, இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கிறது தெரியாது. சரியா? இந்த ஈக்குவேஷனை நீங்கள் தெளிவா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த சோர்ஸ் புக்ல இருந்த ஈக்குவேஷனை தார் அது வேணும். உங்களோட புத்திசாலித்தனத்தை பொறுத்து தந்த தரவை எப்படி தொடர்படுத்துறேன் நீங்க எழுதி கொள்ளணும். சரியா? ஈக்குவேஷனை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த 2018 நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியில இப்படி ஒரு பிரதியிடத்தில் இருக்காங்க. அப்ப ஃபார்மல் சார்ஜ் புறமையேற்றம் ஃபார்மல் சார்ஜ் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கூட்டல். ஆனால் அதுல எதிர்பார்த்திருக்கிற விஷயம் வந்து வலுவல ஓட்டில 2 எண்ணிக்கை. சரி, அதான் கூட்டல் போட்டிருக்கேன். அப்ப நீங்கள் கவனமா இருக்கும். ஒட்சன் 16ஆம் கூட்டம், அதுக்கு 16 கூட இல்லை. வலுவல ஓட்டில 2 எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கை. கழிக்க போறீங்க. ஆரை கழிக்க போறீங்கன்னு சொன்னால் பிணைப்புகள் எண்ணிக்கை, பிணைப்புகளின் எண்ணிக்கை. ஒரு பிணைப்புல ஒரு சோடி இலத்திரன் இருக்கு. அப்ப பிணைப்புகளின் எண்ணிக்கை சக பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்களின் எண்ணிக்கை. பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்களின் எண்ணிக்கை. பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்களின் எண்ணிக்கை. இந்த பிணைப்புகள் எண்ணிக்கை, பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன் எண்ணிக்கை. இந்த பிணைப்புகள் எண்ணிக்கை என்பது பொன் பெயருக்கு ஈக்குவலா இருக்கும். பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரங்கள் எண்ணிக்கை என்பது லோன் பேர் என்று 2 மடங்காக இருக்கு. இலத்திரன் எண்ணிக்கை என்று கேட்டதால தனிச்சோடிய 2 அளவு இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப இந்த சமன்பாடு நீங்க மோடிஃபை பண்ணணும். பாத்தீங்கன்னா சரி. இனி நீங்கள் ஃபார்மல் சார்ஜ் காண்றதுக்கு உங்களுக்கு என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க இங்க இந்த எலெக்ஷன் பார நேரம் பாத்தீங்கன்னா தெரியும். நொமினேஷன் செய்ய முன்ன கேட்பாங்க சொத்து விவரத்தை தான் சொல்லி. சரி, நொமினேஷன் செய்ய சொத்து விவரத்தை தான் கேட்பாங்க. சரி, அப்ப என்னண்டா இப்போ எலெக்ஷன்ல வந்து ஒரு ஆள் வந்து ஒரு இதுல எலெக்ஷன் கேட்க போறாருன்னு சொன்னால் அந்த நபர் தன் சொத்து விவரம் 100% என்ன செய்யணும் சமர்ப்பிக்கவும். சரி, ஏன் ஆட்சிக்கு வந்தால் அவருடைய சில அதிகாரங்கள் அல்லது அதிகார துஷ்பிரயோகங்கள் இதுகளுக்கு கூடாக அவர் என்ன செய்யலாம், சில நேரத்தில் மேலதிகமாக பணத்தை இல்லீகலாக சேமிக்கலாம் அல்லது தன்னிட்ட இருக்கிற சொத்தை வளர்க்கலாம். அப்படியெல்லாம் நிறைய தலைவர் மாதிரி இருக்கு. சரியா? அரசியலுக்கு வந்து தங்களோட வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு நாட்டுக்கு செய்த தலைவர்களும் இருக்கிறார்கள். அரசியலுக்கு வந்து வீடு வாசல் வேண்டி கட்டின தலைவர்களும் இருக்கார்கள். சில பேர் அப்படியே வேண்டி இப்படியே கொடுத்து சமூக சேவையை மட்டும் தலைமை பொறுப்பில் இருந்து செய்த தலைவர்களும் இருக்கார்கள். இந்த மாதிரியும் இருக்கிறாங்க. ஆனா யாரையுமே நம்பலாது. அதனால என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் நீங்க இந்த பதவிக்கு வரதுக்கு முன்னம் உங்களோட சொத்து விவரத்தை தாங்கன்னு கேட்கணும். சரி, ஓகே, பதவிக்கு வந்துட்டீங்க, உங்களோட உள்ளூராட்சி சபைண்டா இது ஒரு 3 வருஷம் அவங்களோட காலப்பகுதி. சரி, ஓகே, அந்த 3 வருஷம் முடிய ஓட்டி திருப்பி என்ன செய்வாங்க,
இன்கம் டேக்ஸ் ஆள் அனுப்பி இவர்கிட்ட இப்ப எவ்வளவு சொத்து லீகலா இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது இவர்கிட்ட காசு கூடலாம், அது பிழை இல்லை. அதுக்கான சகல இதுகளும் சட்ட ரீதியாக செயற்பட்டிருந்தால் ஓகே, அது சரி. அப்ப கூடிட்டா என்ன அர்த்தம்? நாங்க வந்து ஊருக்குள்ள கதைக்க வலிக்கிறோம், இன்னார் கல்லன் கதைக்க வலிக்கிறோம், பப்ளிசிட்டி ஆகிடும். இவ்வளவு காசு தான், 3 வருஷத்துக்கு முன்ன இவர்கிட்ட இவ்வளவு காசு இருந்தது, 3 வருஷத்துக்கு கூட இவ்வளவு காசு இருக்கு, இந்த 3 வருஷத்துல என்ன செய்யுது? ஆகவே தவறான வழிகளில் இது சேர்க்கும். அப்ப நாங்க கல்லன் என்ற ஒரு பேர் வச்சுக்கொள்வோம். சில இதுல பாவம் 3 வருஷத்துக்கு முன்னம் அந்த நிறைய சொத்து இருந்திருக்கும், 3 வருஷம் முடிய இருந்த சொத்து எல்லாத்தையும் அந்த 3 வருஷ காலப்பகுதியில் வந்து கடைசியா ஒன்றுமே இல்லை. இப்ப காமராஜர் அப்படின்றது இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர் தான், உங்களுக்கு எனக்கு தெரியாது. 2 தடவையும் 3 தடவைக்கு மேல சிஎம் இருந்தார். இந்தியாவின் சிஎம் என்றது என்ன பெரிய ஆட்சி. அவர் சாகும்போது அவர்கிட்ட ஒரு ஓலை கொட்டிலோ ஓட்ட வீடும் 2-3 பேட்டியும் ஏதோ பக்கத்துல கொஞ்சம் காசு தான் இருக்கு. அப்ப இன்கம் டேக்ஸோ அவன் சொத்து கணக்கெடுக்க வந்தவர்கள் கடைசியா ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, இவர் ஏழை இல்லை பரம ஏழை என்று சொல்லி. அப்ப அப்படியும் வாழ்ந்த தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, கனகாலம் இல்லை. 60-65ஆம் ஆண்டு கால பகுதிக்கு நடந்த சம்பவம் தான். அப்ப எதுவுமே நடக்கலாம். அப்ப அதுக்காக என்ன செய்யறால் இந்த சொத்து மதிப்பு கணக்கெடுக்கிற மாதிரி. இப்ப ஆரம்பத்துல ஒட்சிசன் வலுவல ஓட்டில எத்தனை இலத்திரன் இருந்தது? 6. சரி, இப்ப ஒட்சிசனுக்கு எத்தனை இலத்திரன் இருக்கு? இங்க பாருங்க, இதுல 2 இலத்திரன் இருக்கு. ஒன்று ஒட்சிசன், இன்னொன்று கந்தகம். அப்ப ஒட்சிசன் எத்தனை இருக்குன்னு பார்த்தால் இதைத்தானே பார்க்கணும். 1 2 3 4 5 6 7. சரி, கதை முடிஞ்சது. இருந்தது 6, இருக்கிறது 7. அப்படி அப்ப ஒரு இலத்திரன் என்ன செய்தீர்கள்? பறிச்சு வச்சிருக்கிறீர்கள். உங்கள்கிட்ட இல்லாத ஒன்று மேலதிகமாக வந்திருக்கு. ஒரு இலத்திரனை வாங்கினால் என்ன பேர்? அந்நியன், ஒரு மைனஸ். இப்படித்தான் இந்த ஃபார்மல் சார்ஜை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஈக்குவேஷனுகளால கண்ட இந்த விஷயம் இப்படித்தான் கணிக்கப்படுது. சரி, இதுதான் விஷயம். அப்ப இப்படித்தான் இங்க பாருங்க, இவரை எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. இப்பவும் இவருக்குரியதாக 7 தான் இருக்கு. அது பங்கிட்டதால தான் 8 வந்தா. அப்ப இந்த இலத்திரனை கவுண்ட் பண்ண தேவையில்லை, முதலும் 7 தான் இருந்தது. அப்ப வாங்கவும் இல்லை வழங்கவும் இல்லை. அப்ப இதுல ஏற்றம் இல்லை, 0. அதே மாதிரி இந்த ஒட்சனுக்கும் 1 2 3 4 இதுல 1 இதுல 1 6, அதுலயும் 0. அப்ப இதுல ஏற்றம் இல்லை, இதுல ஏற்றம் இல்லை, இதுல ஏற்றம் இல்லை, இதுல ஒரு மைனஸ், இதுல ஒரு மைனஸ். பாவம் கந்தகத்துக்கு வருது. என்ன சொல்ல போறோம்? கந்தகத்தின் வலுவல ஓட்டுல 6 இலத்திரன் இருந்தது. 1 2 3 4. இப்ப 4 இலத்திரன் தான் இருக்கு. அப்ப 2 இலத்திரனை காணீங்க. அப்ப என்ன செய்யிருக்கு கந்தகம்? அந்த 2 இலத்திரனை யாருக்கு கொடுத்துட்டு ஒரு ஆள் 2 இலத்திரனை இருந்தாலும் அவருக்கு 2+. அப்ப இதுல இருக்கிற ஏற்றம் வந்து 10. சமன்பாட்டுல நீங்க வேணுமெண்டா பாருங்க, கூட்டவன் வந்து 6, கழிக்க போறோம் பிணைப்புகள் 1 2 3 4. சக பிணைப்புல ஈடுபடாத இலத்திரம் 0. அப்ப அதை காட்டும். அப்ப நீங்க கழித்தீங்கன்னா சக 2 மிஞ்சு. சரிதான், சமன்பாட்டுக்கு எடுக்கலாம். அல்லது 1 2 3 4. இப்ப வேற டைம் இருக்கிறது 4, இருந்தது 6, 2 இலத்திரம் விளங்கு. ஃபார்மல் சார்ஜ் சக 2. சரி, அப்ப இதுல நீங்க ஃபார்மல் சார்ஜ் காணும். ஃபார்மல் சார்ஜ் வந்து கண்டுபிடிச்சால் இப்ப மூலக்கூறுல வந்து ஏற்றங்கள் அதிக அளவில் காணப்படுவாங்க. ஏற்றம் வந்து உறுதியானதாக இருக்காது. சரி, அப்ப ஏற்றத்தை நடுநிலை ஆக்க வேணும். ஏற்றம் நடுநிலை ஆக்கப்பட்டால்தான் மூலக்கூறு உறுதியாக இருக்கும். நடுநிலையாக்க கூடிய வரை நடுநிலையாக்கப்பட வேணும் பொருத்தமான முறையில். அப்ப இதுக்கு சாத்தியமானது என்னன்னு சொன்னால், மறையேற்றம் தூண்டப்பட்ட அணுவில இருக்கிற தனிச்சோடியை நேரேற்றம் தூண்டப்பட்ட அணுவை நோக்கி நகர்த்தி பிணைப்பு ஜோடியாக்கி விட்டோம்னு சொன்னால், மறையேற்றம் தூண்டப்பட்டவர்ல கொடுத்தால் பிளஸ் வரும், நேரேற்றம் தூண்டவர் வாங்கினா மைனஸ் வரும். அப்ப நியூட்ரல் ஆகும். அப்ப நாங்கள் மின்னெதிரான மூலகத்திலிருந்து மின்னேறான மூலகத்துக்கு தனிச்சோடியை நகர்த்துறது என்று சொல்றோம் இதுக்காகத்தான். அப்ப இந்த ஒரு தனிச்சோடியை நாங்கள் இங்க பிணைப்பு ஜோடியாக கொண்டு வந்தோம்னு சொன்னால் ஒட்சனுக்கு ஒரு பிளஸ் வரும். ஈதல் பிணைப்பு மாதிரி தானே, ஒரு சோடி இலத்திரனை வழங்கினா ஒரு பிளஸ் வரும். அப்ப ஏற்கனவே இருந்த மைனஸும் பிளஸும் இல்லாம போயிடும். சரிதானே, இது ஒரு மைனஸ் வரும். அப்ப ஒரு பிளஸ் குறைஞ்சிடும். களவெடுத்ததுல இந்த கோயிலுக்கு கொண்டு டொனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி.
அந்த இலத்திரனை திருப்பி கொடுக்குற மாதிரி கொடுத்தா சரிதான். இதே மாதிரி இதுவும் அப்படி செய்யுதுன்னு சொன்னா உங்களுக்கு ஓகே. சில பேர் எதிர்பார்க்கலாம் ஏன் இது கொடுக்கலாம் தானே, ஏன் அதை என்ன செய்தது அதை கொடுக்கணும்ன்றது. இப்ப இதுக்கு என்ன வில்லங்கம் இருக்கு கொடுக்குறக்கு? அதாவது ஒன்று எடுக்கவும் இல்லையே வாங்கவும் இல்லை, எடுத்தவர் கொடுக்க வேண்டியதானே. அப்படித்தான் நாங்கள் யோசிக்கிறோம். அப்ப புளோரின்ல இருந்தோ ஒட்சன்ல இருந்தோ இது கொடுக்கலாம். அப்ப உங்களுக்கு இந்த கட்டாயம் வந்து இப்படித்தான் இருக்கு. அப்ப இப்ப ஒட்சன்ல இப்ப பாத்தீங்கன்னா 2 தனிச்சோடு தான் இருக்கு. இந்த ஒட்சன்ல 2 தனிச்சோடு தான் இருக்கு. இதுகள் அப்படியே இருக்கும், பிரச்சனை இல்லை. புளோர் இதுல லூயின் கட்டமைப்புல பிணைப்புகள் கோட்டாலையும் தனிச்சோடிகள் புள்ளியாலையும் காட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த தனிச்சோடியை நீங்கள் காட்ட வேண்டும். இது நீங்கள் வேற சந்தர்ப்பங்கள்ல இப்படி எல்லாம் படிச்சிருக்கலாம். இப்ப மூலக்கூற்று வடிவங்கள் எல்லாம் நாங்களும் இப்படித்தான் எழுதுறாங்க, இப்படி எல்லாம் படிச்சிருக்கலாம். இது அந்த இடத்துல நாங்கள் சில இதுல சரி என்றிட்டு போயிடுவோம். ஆனா லூயின் கட்டமைப்பு என்று சொல்லி வரும்போது இதை நாங்களே ஏற்றுக்கொள்ளலாது. இது லூயின் கட்டமைப்பு அல்ல. லூயின் கட்டமைப்புல தெளிவான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னால் பிணைப்புகள் கோட்டாலையும் தனிச்சோடி இலத்திரங்கள் புள்ளியாலையும், பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரங்கள் புள்ளியாலையும் குறித்து காட்டப்பட வேண்டும். புள்ளி குறித்து காட்டப்பட வேண்டும் சொல்லி. ஆகவே லூயின் கட்டமைப்பு என்று வரும்போது இதுல நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இலத்திரங்களை சுட்டி காட்டத்தான் வரும். இப்ப உங்கள் சார்பாக கேள்விகள் நகர்றதை நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். உங்கள் சார்பாக சொன்னா பிள்ளை பாவம் என்ற ஒரு மனநிலையில கேள்வி நகர்ந்து கொண்டு போகுது. 2011ஆம் ஆண்டு முதல் இந்த லூயின் கட்டமைப்பு சம்பந்தமாக ஸ்ட்ரக்சர் கேள்வி போடும்போது எளிய கட்டமைப்பு தான் தந்திருந்தது. CO3 2- HCO3- தான் தந்திருந்தது. HCO3- இந்த வெண்கூட்டு கட்டமைப்பு கொடுத்துட்டு அதுக்கு லூயின் கட்டமைப்புங்கிற சொல்லி தான் முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. முதல் முறை கேட்கப்பட்டிருந்தது. அவ எல்லாருக்கும் அது புதுசா இருந்திருக்கும். ஆனா சிலபஸ்ல இருந்ததால படிப்பிச்சிருப்போம், சரி செய்யக்கூடிய உள்ள செய்திருக்கு. அதுலேயே அந்த கேள்வியிலேயே எப்படி போகுதுன்னு சொன்னால் HCO3- இந்த பரிவு கட்டமைப்புகள், அதிண்ட உறுதி, அதிண்ட வேந்து வடிவங்கள், அதிண்ட பிணைப்பில் ஈடுபடுற பிணைப்பு கலப்பு ஓபிட்டல்கள், அது இதன்னு இப்படியே போகுது. இப்ப என்னன்னா ஏதோ ஒன்றுக்கு பாவ நிலை காரணமாக கிரகம் என்று ஒன்று இருக்குதாங்க, அது காரணமாக HCO3- இருக்கிற லூயின் கட்டமைப்பு பிழைச்சிட்டு வைப்பான். ஆனா அவருக்கு மூலக்கூற்று வடிவங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டா தெரியும், கலப்பு தெரியும், மேற்பொருந்துகை பற்றியெல்லாம் நல்ல உச்சகட்டத்தில் அறிவு இருக்கு. ஆனா எங்கேயோ ஒரு கிரகம் என்ன செய்துட்டேன்னு சொன்னா அது சின்ன பிரச்சனையை கொடுத்து லூயின் பரிவு கட்டமைப்பு அவுட். அப்ப லூயின் கட்டமைப்பு பிழைச்சதுன்னு சொன்னால் பரிவு கட்டமைப்பு எல்லாம் பிழைச்சிடும். லூயின் கட்டமைப்பை வச்சுக்கொண்டுதான் நாங்க என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு அணுசார்பாக மூலக்கூட்டு வடிவத்தை காய்க்கப்போம். இதுல இந்த ஒட்சென்ற மூலக்கூட்டு வடிவம் காய்ச்சானே, கந்தகத்தின் மூலக்கூட்டு வடிவம் காய்ச்சானே, இதை வச்சுதான் காய்ப்போம். இதுலயே புல வந்தா பிரச்சனைக்குரிய விஷயம். அப்ப அவருக்கு அந்த பகுதி போயிடும். அது போயிட்டுன்னா இப்ப இந்த அடுத்த பக்கத்துல வரைக்கும் குறிப்பிட்ட பிணைப்பை சுட்டி காட்டி இந்த பிணைப்பில் இருக்கிற ஓபிட்டல்கிட்ட மேற்பொருந்துகை குறிப்பிடன்னு சொன்னால் இதுண்ட கலப்பாகம் இதுண்ட கலப்பாகத்தை பற்றி காய்க்கணும், எல்லாம் ஓபிட்டலை பற்றி காய்க்கணும். கட்டமைப்பை பிள்ளை அந்த பிள்ளையான ஒரு கட்டமைப்பை வச்சு கொண்டு இதுகளை பற்றி காய்ச்சா அப்படி இருக்கும். அப்ப அதுவும் பிழைக்கும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 70-75 மார்க்ஸுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கேள்வியில ஒரு இடத்துல வார பிரச்சனை என்ன செய்யுதுன்னு சொன்னால் குட்டாக அவருக்கு தலைவடியா மாறும். அப்ப இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காண்டி பாருங்க, இப்ப உங்கள் சார்பாக கேள்வி நகர்ந்ததுன்றது அதான். இந்த லூயின் கட்டமைப்பை கேட்டது இவ்வளவுதோட முடிஞ்சுது. இது தெரிஞ்சா விட இல்லைண்டா இல்ல மார்க்ஸ் வந்து பெறாது. 2வது கேள்விக்கு வேறு ஒரு கட்டமைப்பு தரப்பட்டிருக்கு, வரிவு கட்டமைப்பு எழுதன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு லூயின் கட்டமைப்பு எழுத தெரியாட்டாலும் பரவாயில்லை, சரி ஏதோ துளைச்சு பரிவு கட்டமைப்பு இதுக்கு எழுது, அதாவது உனக்கு தெரியுதோடு பார்ப்போம் தானே ஒரு மூலக்கூட்டு சூத்திரத்தை தந்திருக்கு. அப்ப அந்த கேள்வி பிழைச்சாலும் இந்த கேள்வியில நீங்கள் பிழவளுக்கு அப்ப உங்களுக்கு இந்த அறிவு இருக்கும்னு செக் பண்றதுக்காக இதை தனி ஒரு கேள்வியாக தந்திருக்கு. அப்ப பாவம் வந்து யாரோ கேள்வி எடுக்கிறாங்க நினைக்கிறேன் மாணவர்கள் சார்பாக. ஆனா எந்த ஒரு மாணவருக்கும் தன் சார்பான இயல்பு இல்லை. தென்னை பாவமா பார்த்து படிக்கணும், பிராக்டிஸ் எடுக்கணும், நித்திர முடிக்கணும், இதை பற்றி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அக்கறை இல்லை. இந்த டென்ஷனும் பிபியும் கடைசியா பிள்ளைகளை எக்ஸாம் பேப்பருக்கு தயார்படுத்தியக்கான ஆசிரியர்களுக்கு
ஒவ்வொரு நாளைக்கு ரொட்டேஷன் போட்டு வாடுறது. ஸ்கூலுக்கு வந்தாங்க, எங்க வந்தாங்க 10 பேர் இருந்தா 10 பேர் 5 நாளைக்கு 2 பிரிஞ்சிருக்கு. நீ திங்கள் போ, நான் செவ்வாய் போவேன். பாத்தி வந்து நித்திர கொண்டுடுவாரு. அந்த இதுக்கான எல்லாரும் ஒரே நாள்ல போகாம போட்டா சார் வந்து நித்திர கொண்டுடுவேன். அப்ப நீங்க 2 பேர் போய் அதுக்கு படிச்சு விடுங்க. நாங்க மிச்ச பேர் 8 பேர் வீட்டை நித்திர கொண்டு பிளான் போடுறோம், டைம் டேபிள் போட்டு போறோம். சரி, அப்ப இதுல கவனி. இப்ப அவனே ஒரு கட்டமைப்பை தந்திருக்கான், சரியான ஒரு கட்டமைப்பு தந்திருக்கான். லூயின் கட்டமைப்பு தெரியாட்டாலும் தான் ஒரு பொருத்தமான கட்டமைப்பு தந்திருக்கான். இதுல தனிச்சோடி எல்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மூலக்கூறு X3 என்றிருக்கு மிகவும் உறுதியான லூயின் புள்ளிக்கோட்டு கட்டமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. லூயின் புள்ளிக்கோட்டு கட்டமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. இதுல இரண்டு லூயின் புள்ளிக்கோட்டு கட்டமைப்புகளை, அதாவது பரிவு கட்டமைப்புகளை வரைக நீர் வரைந்த மிகவும் உறுதியற்ற கட்டமைப்பின் கீழ் உறுதியற்றது என எழுதுக என்று சொல்லியிருக்கு. நீங்கள் வரைஞ்சதுல மிகவும் உறுதியற்றது என்னன்னு கேட்டிருக்கு. அப்ப அதை நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கொள்ள. அப்ப இதுல கட்டமைப்புல பார்ப்போம். பரிவு கட்டமைப்புல அணுக்கள்கிட்ட தானத்தை மாற்றிடாது. சரிதான், பரிவு கட்டமைப்புகள் அணுக்கள்கிட்ட தானத்தை மாற்றிடாது. அப்ப எதை நீங்கள் மாத்தலாம்னு சொன்னால் தனிச்சோடி இலத்திரனையும் பிணைப்புச்சோடி இலத்திரனையும் பை பிணைப்பை தான் மாற்றலாம். அப்ப அணுக்கள்கிட்ட தானம் மாறாமல் இருக்க தனிச்சோடி இலத்திரங்கள் எதுவும் பை இலத்திரங்கள் எதுவும் ஓரிட பாடற்ற நகர்வை நாங்கள் பரிவாக இனங்காணலாம். இந்த இலத்திரன் இதுக்குள்ள நகர்னா இந்த பை பிணைப்புடன் இங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் கவனிக்க வேணும். 2ஆம் ஆவர்த்தன மூலகத்துக்கு 8 இலத்திரனுக்கு மேல வலுவள ஓட்டுல இருக்கிறாங்க. இதுல இருக்கிற மூலகம் நைதரசன் ஒட்சன் 2ஆம் ஆவர்த்தனம். ஐதரசனுக்கு 2 இலத்திரனுக்கு மேல இருக்கவே இல்லை. அப்ப அதுல கவனமா இருக்கும். அப்ப இவரை நீங்க இதுக்கு நகர்த்தினீங்கன்னு சொன்னா இந்த பிணைப்புடன் இங்க போகும். ஏற்கனவே இதுல ஒரு தனிச்சோடி இருக்கு, இந்த பிணைப்புடைஞ்சு போகும். அப்ப இதுக்கு நீங்க லூயின் கிட்ட பேர் பார்த்தால் ஐதரசன் ஒட்சிசன். இப்ப ஐதரசனுக்கு ஒட்சனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கு, இதுல ஒரு தனிச்சோடி இருக்கு, இதுல பிளஸ். சரியா, இந்த பிணைப்பு உடைஞ்சிட்டு ஏற்கனவே அதுல ஒரு தனிச்சோடி இருக்கு. இந்த பிணைப்பு உடைஞ்சதால அந்த பிணைப்பு ஜோடி இலத்திரன் இப்ப நைதரசன்ல வந்து தனிச்சோடியாகும். ஏற்கனவே இங்க ஒரு ஐதரசன் நைதரசன் 2 ஐதரசனுக்கு ஒரு தனிச்சோடி. இப்ப நீங்கள் ஒவ்வொரு அணுவிலையும் ஃபார்மல் சார்ஜ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நைதரசனை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, அங்காளவுடைய இங்கால உருவாகிருக்கு. இவர்ல 1 2 3 4 5 6 சரிதாங்க, 5 இலத்திரன் இருந்தது, இப்ப 6 இருக்குது. ஆகவே ஃபார்மல் சார்ஜ் சய 1. இது நீங்க சமன்பாட்டுல காணணும் அவசியம் இல்லை, ஏதாவது நாங்கள் உங்களை பழுதாக்கினாங்க இப்படி நீங்கள் காணலாம். ஆனா சமன்பாட்டு ஞாபகத்துல வச்சிருக்கணும். இப்ப இந்த மூலக்கூறுக்கும் இந்த மூலக்கூறுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மூலக்கூறுல ஏற்ற பிரிப்பு இல்லை, நடுநிலை மூலக்கூறாக இருக்கு. இந்த மூலக்கூறுல ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் இருக்கு. ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் இருக்கு.
சரி, இதுல பாருங்க, இது வந்து நடுநிலை மூலக்கூறாக இருக்கிற அதே நேரம் ஒன்று பிளஸ் மற்றதுல மைனஸ் இருக்கு. இந்த லூயின் கட்டமைப்புல உறுதித்தன்மையை தீர்மானிக்கிற காரணிகள் சொல்லி கொஞ்சம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல ஒன்று ஏற்ற பிரிப்புகள். ஏற்ற பிரிப்புன்றது என்ன? நடுநிலையா இருக்கிற ஒரு மூலக்கூறு அங்காலே ஒரு பிளஸ் இஞ்சாலே ஒரு மைனஸா பிரிஞ்சுட்டேன்னு சொன்னால் அந்த மூலக்கூறுக்கு வந்து உறுதி குறைவாக இருக்கும். ஏற்ற பிரிப்பு உறுதியை குறைக்கும். அதோட ஏற்ற பிரிப்புகள் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உறுதி குறைக்கும். இப்ப இன்னும் ஒரு இடத்துல இப்படி பிரிஞ்சு 2 பிளஸ் 2 மைனஸ் வந்தாலும் ஒட்டுமொத்த மூலக்கூறு நடுநிலை, ஆனா குறிப்பிட்ட பரிவு கட்டமைப்பு உறுதி குறைவாக இருக்கும். இது ஒரு காரணம். அடுத்தது, மின்னெதிரான மூலகத்தில் இலத்திரன் சரிவு உயர்வாக இருந்தால் அது சந்தோஷமா வச்சிருக்கு. மின்னெதிரான மூலகத்துல நேரேற்றம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அடுத்த கணத்திலே இலத்திரனை பறிச்சிடும். அப்ப அது உறுதியாக இருக்காது. அப்ப மறையேற்றம் எங்க இருக்கணும்னு சொன்னால் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகத்துல இருந்தால் அது உறுதியாக இருக்கும். ஏற்ற பிரிப்பில மறையேற்றம். நேரேற்றம் வந்து மின்னேறான அணுவில இருந்தால் ஓரளவுக்கு ஓகே. ஆனா மின்னெதிரான அணுவில நேரேற்றம் தூண்டப்பட்டால் அது உறுதி மிகவும் குறைவாக இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, அடுத்துள்ள 2 அணுக்களுக்கு இடையில ஒத்தேற்றம் தூண்டப்பட்டிருப்பதும் உறுதி நிலையை வந்து குறைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்துள்ள 2 அணுக்களுக்கு இடையில ஒத்தேற்றம் தூண்டப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இப்படி இந்த விஷயத்தை தான் நம்ம குறிப்பிட்டிருக்க வேணும். இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கு. இதுவும் பரிவு கட்டமைப்பு தான், இதுவும் பரிவு கட்டமைப்பு தான். நாங்கள் வந்து அநேகமா இதெல்லாம் ஒரே உறுதி என்று சொல்றோம். நாங்கள் சில நேரத்துல இந்த தான் மென்ஷன் பண்ணினவன் நினைக்கிறேன். அடுத்துள்ள அணுக்களுக்கு இடையில இதுல வந்து நான்முகியாக இருக்கிறதால எல்லாத்துக்கும் விடப்பட்ட கோணம் 109/28 கலை. அப்ப இது சர்வ சமனாகத்தான் இருக்கு. இதுக்கும் இதுக்கும் விடப்பட்ட கோணமும் இதுக்கும் இதுக்கும் விடப்பட்ட கோணம் சமன. இந்த மாதிரி அங்கால வேற ஏதாவது இப்படி ஏதாவது வரும் என்று சொன்னால் அங்கே ஒரு ஏற்றம் இங்கே ஒரு ஏற்றம் இருக்கிறோட பக்கத்துல ஏற்றம் வரைக்குல வந்து என்ன செய்யும் சொல்ல. இதுல ஓகே SO4 2- அது நான்முகி தானே, அது குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் விடப்பட்ட கோணம் வந்து 109/28 கலை தானே. அப்ப இங்கே இருந்தானே இங்கே இருந்தானே இங்கே இருந்தானே இங்கே இருந்தானே இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் எண்ணிக்கை கூடி வரைக்கும் அங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறோட 2 பக்கத்துல மைனஸ் வந்தால் உறுதி குறைவாக இருக்கும். அப்ப இந்த 3 காரணிகளும் வந்து உறுதி தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு. உறுதிக்கு இந்த 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஏற்ற பிரிப்புகள், மற்றது மின்னெதிர்த்தன்மை கூடிய அணுவில நேரேற்றம் தூண்டப்பட்டிருக்கிறது, மற்ற ஒத்தேற்றம் அடுத்து அயல தூண்டப்பட்டிருக்கிறது. அருகருகில ஒத்தேற்றம் இருந்தால் உறுதி குறையும். சரி, ஏன் இந்த ஒற்சென்ற தனிச்சோடு இந்த நகரம்? இதுல நைதரசல் ஒரு தனிச்சோடு இருக்குதான், இது நகர்ந்திருக்காங்க. அப்படி நகர்ந்தா இந்த புடப்பெயர்ந்து வரும், இந்த 5 அப்ப அப்படியும் ஒரு கட்டமைப்பு அமையலாம் தான். கருவி கட்டமைப்பு தான், சாத்தியமான கட்டமைப்புகள் தான். அப்ப இவரை நாங்கள் இதுக்குள்ள நகர்த்தினால் இவருடைய இங்க வருது. அப்ப உங்களுக்கு எப்படி இந்த கட்டமைப்பு அமைய போகுது? இதுல ஒரு H, இதுல O, இது இங்க வருது. அப்ப இதுல இருக்கிற தனிச்சோடி அப்படியே இருக்கு. இதுக்கிடையில டபுள் பாண்ட் வருது. இதுல டபுள் பாண்ட் வராது. இதுக்கிடையில ஒரு தனிச்சோடி வரும். இந்த நைதரசல ஒரு தனிச்சோடி, இந்த ஒற்றப்படை. சரி, அப்ப இதுக்கிடையில டபுள் பாண்ட், இதுல பிளஸ், இதுல ஒரு மைனஸ். சரியா? இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அமையலாம். கேட்டது என்ன? கேட்டது 2 உறுதியற்ற கட்டமைப்பு கீழ் உறுதியற்றது என்ன எழுதுகன்னு சொல்லி. அப்ப இதுல யார் உறுதியற்றது? 2 பேர்லாம் ஏற்ற பிரிப்பு என்பது இருக்கு. இதுவும் ஏற்ற பிரிப்புக்குரியது, இதுவும் ஏற்ற பிரிப்பு. இது தந்த கட்டமைப்பு, உறுதியான கட்டமைப்பு. இதுல யார் உறுதின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க நேரேற்றம் ஒட்சிதல்ல தூண்டப்பட்டிருக்கு, இங்க நேரேற்றம் நைதரசல்ல தூண்டப்பட்டு. மின்னெதிர்த்தன்மை வந்து ஒட்சிதலுக்கு நைதரசனை விட உயர். மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகத்துல நேரேற்றம் தூண்டப்பட்டிருந்தால் உறுதி குறை. ஆகவே இந்த கட்டமைப்பு தான், ஒட்சிதல்ல நேரேற்றம் தூண்டப்பட்ட கட்டமைப்பு தான் உறுதியற்று. ஒட்சிதல்ல நேரேற்றம் தூண்டப்பட்ட கட்டமைப்பு உறுதியற்றதாக இருக்கும். சில நேரத்துல அவற்றின் உறுதி பற்றி குறிப்பிடுங்கன்னு கேட்பாங்க.
உறுதி பற்றி குறிப்பிட 4 பரிவு கட்டமைப்பு கூறியிருப்போம். அப்போ நாங்கள் உறுதியற்றது என்று எழுதி போட்டு விட்டுடுவோம். உறுதியானது என்று எழுதுறது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சில ஸ்கீம்கள் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. உறுதியானது என்று எழுதுறதுக்கும் காரணம் எழுதியிருக்கு, இப்படி மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உறுதி இல்லை என்று எழுதுறதுக்கும் மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வியில உறுதியற்றதின் கீழ் உறுதியற்ற என்று எழுத சொல்லி கேட்டாலும் மற்றதை பற்றி மென்ஷன் பண்ணல. சரிதா? இதோட ஒப்படைக்க இது உறுதியற்றது, இதோட ஒப்படைக்க இது உறுதியற்றது. அப்போ இந்த உறுதித்தன்மை இதை விட இதுக்கு குறைவு, இதை விட இதுக்கு கூட. சரியா? அது எல்லாம் ஜவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை தான். ஒன்றோட ஒப்படைக்க கூடி குறைஞ்சு கொண்டு போகும். சரி, அப்ப பார்ப்போம். அடுத்த கேள்வி வேறொரு மூலக்கூட்டு சூத்திரம் தரப்பட்டிருக்கு. முதல் ஒரே வரிவு கட்டமைப்புல உலக கேள்வியும் தொடுத்து போறது. இதுல வேறொரு சூத்திரம் தரப்பட்டிருக்கு. F சரி, அந்த டைப் தான். இதை இலக்கப்பட்டிருக்கிறோம் 1 2 3 4 5. அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுக்காண்டி அடுத்த இடத்துல வச்சு இந்த இலக்கம் போட்டுருக்கணும். ஆனா அந்த கட்டமைப்பில் வச்சு உங்களால யோசிக்கலாம். உங்களால இந்த கட்டமைப்பில் வச்சுதான் எதையுமே யோசிக்கலாம். ஆகவே நீங்கள் இலக்கத்தை இதுக்கு மாத்திக்கணும். அந்த கேள்வியில இலக்கத்தை மாற்றி போட்டு இந்த என்ன கிடந்தா தெரியாம நீங்கள் ஒரு கட்டமைப்பு குறிப்பிட்டு இப்படி இலக்கத்தை இதுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இதுல வச்சு உங்களால யோசிக்கக்கூடியதாக இருக்கு. சரி, பின்வரும் லூயின் புள்ளிக்கோட்டு கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு அட்டவணை தரப்புள்ள CNO அணுக்களின் அணுவை சுற்றியுள்ள வெஸ்பர் ஜோடிகள், அணுவை சுற்றியுள்ள எலக்ட்ரான் ஜோடி கேத்திர அணுகள், அணுவை சுற்றியுள்ள வடிவம், அணுவின் கலப்பாக்கம் ஆகியவற்றை குறிக்க என்று சொல்லி இந்த கேள்வி ஒரு வளமையான கேள்வி. 2011ஆம் ஆண்டு போடப்பட்டதுக்கு பிறகு ஃபைனல் பேப்பர்ல ஒரு வருஷம், அப்ப கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு கேள்வி வந்துட்டு. அதுலயும் பலாசு புதுசு கேள்விகள் இருக்கு. அடே, நீங்கள் எத்தனை தடவை கேள்வியை சந்திச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 100 தடவைக்கு மேலே ஒரு எக்ஸாம் பேப்பர்ல சந்திச்சிருக்க மாட்டேங்க உங்களுடைய ஆய்வு காலத்துல. 6 டேர்ம் பேப்பர், அதுக்கு மேல இடைத்தவணை பேப்பர், வாரம் போறவங்க பிராக்டிஸ் பேப்பர்ல எல்லாம் அதான் இருக்கும். ஏதங்கி அங்கால எழுதுற பேப்பர், இங்கால எழுதுற பேப்பர், அது இதுன்னு சொல்லி எத்தனை ஆயிரம் தடவை கேள்வியை செய்திருப்பீங்க. அப்ப இது இன்றைக்கும் தெரியாம தானே சிலது வாழுது. மூலக்கூட்டு வடிவம் தெரியாது, கலப்பாக்கம் தெரியாது, இலத்திரன் ஜோடி கேத்திரம் என்னன்னு தெரியாது. இதுக்கெல்லாம் கெமிஸ்ட்ரி 2 வருஷம் படிக்கணும். 2 மணித்தியாலம் படிச்சா இந்த விஷயம் ஞாபகம் வராது. சரி, அப்ப முதலாவது வெஸ்பர் ஜோடி. வெஸ்பர் ஜோடி என்பது என்ன? முதல் வெஸ்பர் ஜோடி என்பது என்ன? சிலதுக்கு இன்று வரைக்கும் கிளியர் இல்லை. வெஸ்பர் ஜோடி என்பது சிக்மா புனைப்பு ஜோடியையும் தனிச்சோடியையும் சேர்த்ததுதான் வெஸ்பர் ஜோடி. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இலத்திரன் ஜோடி கேத்திரத்துக்கோ மூலக்கூற்று வடிவத்துக்கோ பைப்புணைப்பு பங்களிப்பு செய்யாது. புனைப்பு ஒரு முகில், இலத்திரன் முகில், அதற்கு திசை இல்லை. சரியா? பைப்புணைப்புக்கு திசை இல்லை, அது செங்குத்தாக இலத்திரன் முகிலாக பரம்பல் அடைஞ்சிருக்கு. புனைப்பு ஜோடி திசையுடையது, தனிச்சோடிக்கு திசை இல்லை. நாங்கள் கற்பனையில ஒரு திசையை கொடுத்துதான் அதுக்கு வடிவம் சொல்லி போடுறோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பைப்புணைப்புக்கு நாங்கள் திசை கொடுப்பது இல்லை. அப்ப வெஸ்பர் ஜோடி என்பது 2 கூட்டுத்தொகை. வெஸ்பர் ஜோடி என்பது 2 கூட்டுத்தொகை. அப்ப இதுல எத்தனை சிக்மா பிணைப்பு இருக்கு? 2 சிக்மா பிணைப்பு இருக்கு. 2 அணுக்களுக்கு ஆக குறைஞ்சது ஒரு பிணைப்பு இருக்கு. சிக்மா பிணைப்பு ஆக கூடினது ஒரு சிக்மா பிணைப்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகள் பைப் பிணைப்புகளாக இருக்கும். அப்ப இந்த ஒட்சிஜன்ல O1 நீங்கள் கருத்துல கொண்டால் வெஸ்பர் ஜோடி 2 சிக்மா பிணைப்பு, 2 தனிச்சோடி, அப்ப 4. N2 கருத்துல கொண்டால் இதுல 3 பிணைப்பு ஜோடி இருக்கு. ஆனா 1 பைப் பிணைப்பு.
வெஸ்பர் ஜோடி என்பது சிக்மா பிணைப்பு தனிச்சோடி. அப்ப 2 சக 1 3. சரி, N2 என அடையாளப்படுத்தப்பட்ட கார்பன் வெஸ்பர் ஜோடி 3. அடுத்தது C3 இந்த கார்பன் 2 சிக்மா பிணைப்பு 2 பை பிணைப்பு தனிச்சோடி 0. அப்ப வெஸ்பர் ஜோடியில 2 சிக்மா பிணைப்பு மட்டும் தான் இருக்க போகுது 2. சரியா? அடுத்தது N4 அந்த நைதரசனை சுத்தி பாருங்க, தனிச்சோடி இல்ல, 1 2 3 சிக்மா பிணைப்பு மட்டுமே. சரி, அப்ப வெஸ்பர் ஜோடி என்பது வெஸ்பர் ஜோடி தான் இலத்திரன் ஜோடி கேத்திரானது எடுத்துக்கூடிய கூறு. சரியா? வெஸ்பர் ஜோடி, அதாவது வெஸ்பர் ஜோடியின் எண்ணிக்கையை நீங்கள் மூலக்கூட்டு வடிவத்துக்கு நேரடியாக பிரயோகிச்சீங்க என்றால் அது உங்களுக்கு இலத்திரன் ஜோடி கேத்திரானதோட அமையும். வெஸ்பர் ஜோடி என்பது கற்பனை வடிவம். இலத்திரன் ஜோடி கேத்திரானதோட கற்பனை வடிவம். ஏன் அங்க தனிச்சோடி வந்து ஒரு திசை கொடுக்கப்பட்டு அந்த திசையின் வழியே மூலக்கூட்டு வடிவம் கற்பனையில எடுக்கப்படுது. பிணைப்பு ஜோடி இலத்திரன் தான் திணை திசை இருக்கு, அந்த திசையின் வழியே ஒரு அணு இருக்கு. சரி, அப்ப உங்களுக்கு இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம், இந்த இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம் என்றா கவனிச்சுக்கணும். என்னென்ன வடிவத்தை எடுக்கலாம்? ஒன்று நேர்கோடா இருக்கலாம், தளமுக்கோணமா இருக்கலாம், நான்முகியா இருக்கலாம், முக்கோண இருகும்பகமாக இருக்கலாம். சரிதான், முக்கோண இருகும்பகமாக இருக்கலாம், எண்முகியாக இருக்கலாம். சமச்சீர் மூலக்கூட்டு தன்மை இது கொண்டிருக்குவேன். இங்க தனிச்சோடியும் பிணைப்பு ஜோடியாக கற்பனை செய்யப்பட்டு அதற்கு ஒரு வடிவத்தை கொடுத்து கொள்றோம். அப்ப கேத்திரானத வடிவம் என்றது உண்மையா என்னன்னா மூலக்கூட்டு வடிவத்தை தான். இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம் அல்லது வெஸ்பர் ஜோடியின் வடிவம் என்று சொன்னாதான் இந்த கற்பனை வடிவத்தை நீங்கள் கொடுத்து கொள்ள வேணும். சில பேருக்கு கேத்திரானத வடிவம் என்றா என்னன்னு தெரியாம வாழும். சரியா? கேத்திரானத வடிவம் என்பது மூலக்கூட்டு வடிவத்தை தான் குறிக்கும். கேத்திரானத வடிவம் என்று வெறுமனே சொன்னால் அது மூலக்கூட்டு வடிவத்தை தான் சொல்லு குறிக்கும். இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம் என்று கேட்டால்தான் வெஸ்பர் ஜோடியின் வடிவத்தை கொடுக்கும். ஒரு பாஸ் பேப்பர்ல நான் நினைக்கிறேன் XCF4 என்று நினைக்கிறேன். இதுண்ட கேத்திரானத வடிவம் என்னன்னு கேட்டிருக்கு, ஒன்றுமே குறிப்பிடல. கேத்திரானத வடிவம் ஜாதகம் கேட்டிருக்கு. அப்ப இதுண்ட வடிவம் உங்களுக்கு மூலக்கூட்டு வடிவம் என்று கேட்டிருந்தால் தல சதுரம் என்று சொல்லுவீங்கள். இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம் என்று கேட்டால் எண்முகி சொல்லுவீங்கள். இப்ப என்ன சொல்ல போறீங்க? கேத்திரானத வடிவம் என்று கேட்டிருக்கீங்க. சரிதானே? பாஸ்ட் பேப்பர் ஆன்சரையும் போய் செக் பண்ணி பாருங்க. தல சதுரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த கேள்வி உங்களை மாயைக்கு கொண்டு வந்து விட்டு இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம், இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம், நீங்க இதை மறந்துட்டு கேத்திரானத வடிவம் வேண்டா இதை கொடுக்கப்பட்டிருக்கீங்க. கேத்திரானத வடிவம் என்பது மூலக்கூட்டு வடிவத்தை தான் கேட்கும். அதுக்கு அந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வி தான் ஆதாரம். எனக்கெல்லாம் எத்தனையாம் ஆண்டு எல்லாம் எனக்கு பாடமாக்கி வச்சிருக்க தெரியாது. இப்படி ஒரு கேள்வி இருக்கு. சரிதானே? 2013 தெரியா, செக் பண்ணி பாரு. 13 இருக்க வாய்ப்பு இல்லை, உள்ளுக்குள்ள எங்க இருக்கும். சரி, ஓகே, தேடிப்பார். அப்ப வெஸ்பர் ஜோடியை வச்சுக்கொண்டு மூலக்கூட்டு இலத்திரன் ஜோடி கேத்திரானதை கொடுக்கலாம். அப்ப இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம் 4 சிக்மா பிணைப்பா இருந்தா என்ன வடிவம்? நான்முகி. 3 சிக்மா பிணைப்பா இருந்தால் தளமுக்கோணம். 2 சிக்மா பிணைப்பு நேர்கோடு, 3 சிக்மா பிணைப்பு தளமுக்கோணம். அப்ப உங்களுக்கு ஒட்சிதன் சார்பாக இலத்திரன் ஜோடி கேத்திரானது நான்முகி, இந்த நைதரசன் சார்பாக இலத்திரன் ஜோடி கேத்திரானது தளமுக்கோணம், கார்பன் சார்பாக நேர்கோடு, அந்த நைதரசன் சார்பாக தளமுக்கோணம். இலத்திரன் கேத்திரானது கேட்டா நான் சொன்ன மாதிரி இந்த சமச்சீர் வடிவங்களை தான் எடுத்துக்கொண்டது. அடுத்தது வடிவம் என்று கேட்டிருக்கு. வடிவம் மூலக்கூட்டின் வடிவம், இதுல நீங்கள் கவனமா இருக்கணும். இதுதான் உண்மையான வடிவம் என்பது சிக்மா பிணைப்புக்கு உரியது. சிக்மா பிணைப்பின் திசை கோட்படுத்தலுக்கு உரியதுதான் வடிவம். அப்ப ஒற்றுதல்ல 2 சிக்மா பிணைப்பு 2 தனிச்சோடி இருக்கு.
முதல்ல 4 சிக்மா பிணைப்பாக இருந்தால் என்ன வடிவம்? 4. அதான் முதல் சொல்லியிருக்கு. 4 சிக்மா பிணைப்பாக இருந்தால் 4. இதுல 109 பாக 28 கிளை. சரியா? 109.5 சொல்லலாம். 109 பாக 28 கிளை. இதான் 4. உங்களுக்கு தெரியும், பிணைப்புச்சோடி தள்ளி விசையை விட பிணைப்புச்சோடி தனிச்சோடி தள்ளு விசை கூட, தனிச்சோடி தள்ளு விசை மேலும் கூட. இப்போ இந்த ஒட்சிதல்ல 2 தனிச்சோடி இருக்கு. அதாவது 2 பிணைப்பு ஜோடிக்கு பதிலாக 2 தனிச்சோடியை கருதினால் சரி. ஏற்கனவே நான் 109 பாக கோணத்துல இருந்தது. இப்போ தனிச்சோடி தள்ளுக, பிணைப்புச்சோடி தள்ளுக இருக்கிறாள். இது என்ன செய்ய வேண்டாம், கிட்டத்தட்ட 104 பாகைக்கு குறை. இதெல்லாம் ஷாப்பா சொல்லி கொண்டு தெரியலாது. அன்னளவாக 2 பாகையால குறைச்சு எழுதி கொண்டு இருக்கிறது. சரியா? இப்ப நீரில பிணைப்பு கோணம் 104 சொச்சம். சரி, அன்னளவாக ஒரு தனிச்சோடி அளவாக தள்ளுகையால 2 பாகை குறையுதுன்னு சொல்லலாம். அப்ப உங்களுக்கு சரி 104 பாகை சொச்சம் இது குறிப்பிடும். அப்ப இதுல வடிவம் இதுக்குதான் பார்க்க முடியும். என்ன வடிவம்? கோணல் என்று சொன்னா என்ன, கோணம் என்று சொன்னா என்ன, பெண்ட் என்று சொன்னா என்ன, பி வடிவம் என்று சொன்னா எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கப்படும். அப்ப ஒட்சிசன் சார்பான வடிவம் கோணம் அல்லது V1 ஏதோ ஒன்று எழுதி. இதை நிமிட்டி விட V1. இதுல என்ன தனிச்சோடி ஒன்று இருக்கு. அப்ப இதுலயும் அதே மாதிரி தான். மூன்றும் சிக்மா பிணைப்பாக இருந்தால் தள முக்கோணம் 120 பாக பிணைப்பு கோணம். இதுல ஒன்று தனிச்சோடி அளப்பில் ஈடு செய்யுது. அப்ப இப்ப என்ன செய்யும்? 120 விட இந்த கோணம் குறையும். கிட்டத்தட்ட 118 எழுதிக்கொண்டு. அப்ப 118க்குரிய கோணம் என்ன கோணம்? அதுவும் பி வடிவம் தான். அப்ப 2 சிக்மா பிணைப்பு 2 தனிச்சோடி இருந்தாலும் வடிவம் பி வடிவம் தான். 2 சிக்மா பிணைப்பு ஒரு தனிச்சோடியும் இருந்தாலும் வடிவம் பி வடிவம் தான். அப்ப உங்களுக்கு நைதர்சன் சார்பாகவும் வடிவம் பி வடிவம் M2 நைதர்சன் சார்பாக. அடுத்தது 2 சிக்மா பிணைப்பு தான் இருக்கு, தனிச்சோடி இல்லை. அப்ப அது நேர்கோடு தான். நேர்கோடு. இங்க என்ன மூன்றும் சிக்மா பிணைப்பு தான் இருக்கு, தனிச்சோடி இல்லை. ஆகவே அது தள முக்கோணமாகவே இருக்கு. அப்ப N4 சார்பாக இலத்திரன் ஜோடிக்கு ஏற்ற தள முக்கோணம் தான். மூலக்கூற்று வடிவமும் தள முக்கோணம். அடுத்தது கலப்பு. கலப்பாகம் இலத்திரன் ஜோடிக்கு ஏற்ற நாங்கள் சொல்லலாம். இதுல நாங்கள் கணக்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலத்திரன் ஜோடிக்கு ஏற்ற வடிவத்துக்கும் கலப்பாக்கத்துக்கும் உள்ள தொடர்பு நாங்கள் பயன்படுத்தி கலப்பாக்கம் எழுதி கொள்ளலாம். இலத்திரன் ஜோடிக்கு ஏற்ற காபனுக்கு படிச்சிருக்கிறீங்க. sp3 கலப்புன்னு சொன்னால் 4. இதை வச்சு கொண்டே விடுங்க, நீங்கள் கணக்க யோசிக்க வேண்டாம். sp2 கலப்புன்னு சொன்னால் தள முக்கோணம். sp கலப்புண்டா நேர்கோணம். இங்க எல்லாம் இலத்திரன் ஜோடிக்கு ஏற்ற குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த 4 ஆகவே கலப்பாகம் sp3, தள முக்கோணம் sp2, நேர்கோடு sp, தள முக்கோணம் sp2. இங்க நீங்கள் கலப்பாக்கத்தை படிச்சுட்டு வடிவம் சொல்லுங்க. இப்ப வடிவத்தை வச்சுக்கொண்டு கலப்பாக்கம் சொல்ல போறீங்க. அப்ப இலத்திரன் ஜோடிக்கு ஏற்ற என்ன செய்யும்? இந்த சமச்சீர் வடிவங்களை தான் எடுக்கும். உங்களோட சிலபஸ்ல 3 கலப்பாக்கம் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் அவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டா காணும். எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் இந்த மிச்சத்தை அடுத்த வகுப்பு சொல்றேன். நீங்க செய்து பாருங்க. இந்த கேள்வியில பாருங்க, இந்த கேள்வியில முன்னுக்கு இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த கேள்வியில பிரச்சனை தராது. இப்ப நீங்கள் இதுகளை கொஞ்சம் அவைலபிளா இருந்தீங்களான்னு சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன செய்யும், உங்களுக்காகவே கேள்வியை என்ன செய்யறா உடைச்சு கொண்டு போயிருக்க, நீங்கள் அதுலேயும் செய்யாம விடுறது பொருத்தப்பாடு. சரிதானே? நான் மிச்ச கேள்வி அடுத்த வைப்பா.